அ வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் சந்திப்பதில. நாம திருக்குறளை இலக்கணவியல் நோக்கிலும், பொதுவான ஒரு கருத்தியல் நோக்கிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அ இந்த வாரத்தில இனியவை கூறல்ல தொடர்ந்து இனியவை கூறல் என்பதை ஒரு தனியாக எடுத்து பேசக்கூடிய த ஒரு அதிகாரமாக திருவள்ளுவர் அமைத்திருக்கிறார் என்பதனுடைய முக்கியத்துவத்தை நான் போன இதிலே சொன்னேன். அ இந்த இடத்துல ஒரு சின்ன சிந்தனை வந்தது. அதாவது நாம் ஒரு காலந்தோறும் நம்ம இலக்கிய வரலாறு அல்லது இப்போ நாட்டு வரலாறு இதை பற்றிலாம் சில ஒரு விவாதத்துக்குரிய விஷயங்களுக்கு நான் போகாம, நான் சொல்ல நினைத்ததை அதையெல்லாம் தவிர்த்து விட்டு, நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, காலந்தோறும் நாம ஒரு செய்திகளை புரிந்து கொள்வதில ஒரு புதிய தெளிவுகள் கிடைக்கின்றன காலந்தோறும். அந்த தெளிவுகளுக்கு ஏற்ப நாம நம்முடைய இலக்கிய வரலாறு, நாட்டு வரலாறு இவற்றையெல்லாம் நாம திருத்தி எழுத வேண்டியிருக்கோம். குறிப்பாக பா பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம அதாவது ஒரு வரலாற்று மறதி என்று சொல்லுவார்கள். பெரிய டிமென்ஷியா மாரி ஒரு நமக்கு வரலாறே தெரியாமல் இருந்தது. பழைய வரலாறே நமக்கு தெரியாது. அந்த வரலாற்றை பார்க்கிற ஒரு அறிவும் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது. அதுக்கு ஒரு வழிமுறைகளும் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்ங்கிற ஒரு 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 பாரம்பரிய ஒரு ஒரு காலகட்டத்தினுடைய இலக்கியங்கள் இருந்ததும், அதை கற்றதும், அதனுடைய சிறப்புகள், சிறப்பின்மைகளை பற்றி நமக்கு தெரியாமல் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில நம்முடைய பதிப்பாசிரியர் சாமிநாதையர் சாமிநாதையருக்கே அது பெரிய வெளிச்சமாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சேலம் ராமசாமி முதலியாரை போய் சந்தித்த போதுதான், நீங்கள் நல்ல பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் எழுதியிருக்கிறார். சேலம் ராமசாமி முதலியாருடைய சந்திப்பு தான் என்னுடைய வாழ்க்கையில சங்க இலக்கியம் பக்கம் திருப்பியது. அப்போ அவரு புராண இலக்கியங்கள், பிற்கால இலக்கியங்களைத்தான் அவர் பார்த்துக் கொண்டிருந்தார். அதான் இலக்கிய வரலாறுன்னு நினைத்துக் கொண்டிருந்தார். அவர் அதை குறிப்பிட்டார். இப்படி ஒரு இலக்கிய பகுதி இருக்கிறதே என்று சொன்னபோது, அதிலே அவர் ஆழ்ந்து கவனம் செலுத்தி நமக்கு பதிப்பித்த போது, சங்க இலக்கியம் நம்ம இலக்கிய வரலாறை நம்ம திருத்தி எழுதுறோம். எனவே 2 செய்திகள். ஒன்று, நமக்கு புதிய செய்திகளை தேடுதல், அவற்றை தோண்டி எடுத்தல், அதாவது நிலத்தில தோண்டி எடுக்கிறதுக்கு அகழ்வாராய்ச்சி உட்பட சொல்றேன். அதுல இலக்கிய செய்திகளாக மறைந்திருக்கக்கூடியவற்றை ஏட்டுச்சுவடிகளிலிருந்து பதிப்பிக்கிறது, கொண்டு வர்றது, பிறகு அதை ஆராயிறது. அதை ஆராய்கிறதுல புதிய கோணங்களிலே ஆராய்வது, புதிய கோணங்கள் ஆராயிறதுங்கிற நிலையில நம்ம வரலாற்றை நம்ம மாற்றி மாற்றி எழுதிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுல சில சங்கடங்கள்லாம் இருக்கு. நான் ரொம்ப விவாதத்துக்கு போதில. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்ட உணர்வுகளை வைத்துக்கொண்டு, உதாரணமாக இப்போ வையாறு பிள்ளை தான் அதுல முதல்ல இலக்கிய வரலாற்றுல இலக்கிய வரலாறு எழுதியல்ல, நாம் புராணங்களை எல்லாம் புராணம் சொல்லுகிற இலக்கிய வரலாறு எல்லாம் இலக்கிய வரலாறுன்னு நம்பிக்கொண்டிருந்தோம். உதாரணமா முச்சங்க வரலாறுங்கிறது ஒரு புராணம். அதான் இலக்கிய வரலாற்றுல முதல்ல இருக்கும். வையாறு பிள்ளை தான் சொன்னாரு, சங்க வரலாறு என்பது இப்போ புராண செய்தி, அது உண்மை இல்ல என்று சொன்னார். இன்றைக்கு நீங்க அதை சொன்னீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில பெரிய ரத்த வெள்ளம் தான் ஏற்படும். நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். எனவே இலக்கிய வரலாறுகளுடைய பார்வைகள் இன்றைக்கு அதை நாம வையாறு பிள்ளை சொன்னபோது, அதனால தான் வையாறு பிள்ளைக்கு துரோகி என்ற பட்டம் கூட கிடைத்தது. சரி, அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அது மாரி நம்ம ஒரு நூல்களை ஆராய்கிற போது, ஏன் நம்ம திருக்குறளை இப்படி ஆராய்கிறோம் என்று சொன்னால், அதை பல்வேறு கோணங்கள்ல, உதாரணமாக முதல்ல திருக்குறளுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதை நான் அதை பத்தி போக வேண்டாம். திருவள்ளுவர் மாலை என்ற ஒரு பெரிய ஆங்கில கட்டுரையில எழுதியிருக்கிறேன். மற்றவர்களும் அல்லது எழுதியிருக்கிறாங்க. அதாவது நம்ம திருவள்ளுவரை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் 2000 ஆண்டுகளாக என்பது ஒரு முக்கியமான செய்தி. அதுல வேறொரு கோணத்துல நாம் இதை புரிந்து கொள்கிற முயற்சி. அதுல திருவள்ளுவரை நம்ம புரிந்து கொள்ள தொடங்குகிற போது இன்னும் சில சங்கடங்கள்லாம் வருது. அந்த சங்கடங்கள் பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இது மாதிரி கருத்து வேற எங்காவது இருக்கிறதா என்று பார்க்கிற போது சில சங்கடங்கள் வருது. அதுக்கு நான் போகாம, என்றால் நாம ஒரு ஒரு பொதுவாக நம்ம இலக்கியத்தை பற்றி, நாட்டை பற்றி என்ன நினைக்கிறோம்னா, நாம என்னமோ தனியாக இருந்து ஒரு பண்பாட்டையும், ஒரு மொழியையும், இலக்கியத்தையும் நம்ம வளர்த்திருக்கிறோம் என்பது போல. ஏனென்றால், அந்த பல பண்பாடுகளோடு உள்ள தொடர்பு, பல மொழிகளோடு உள்ள தொடர்பு, இதெல்லாம் ஒரு பண்பாட்டு உருவாக்கத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது.
நாம் ஒற்றை பண்பாட்டு நோக்குல மட்டும் நாம பார்க்க முடியுமா? அப்படிங்கிறது சந்தேகம். அது பல சங்கடங்களை ஏற்படுகிறது. என்றால் வேறொரு குழுவில நான் அ போய் பேசுகிறப்போ இப்ப திருக்குறள் படிக்கிறாங்க. அதுல திருக்குறள்ல இப்ப வள்ளுவர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி கேட்டார். வள்ளுவர் பெண்களை பத்தி இவ்வளவு மோசமா சொல்லுகிறாரே, இது எப்படி நீங்க வந்து எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியும்? உலகத்துக்கு பொருந்தும்னு சொல்ல முடியும்? ஒரு கேள்வி கேட்டார். எல்லாரும் சங்கடப்பட்டாங்க. சங்கடப்பட்டு, "இல்ல, இல்ல. அது அந்த காலத்துல சொல்லிட்டாரு." அப்படி இப்படின்னு சமாதானம் சொன்னாங்க. அது மாரி நெறைய கேள்விகள்லாம் வருது. சங்கடமான கேள்விகள்லாம் வரும். அ நம்ம வந்து அதுக்கு விடை சொல்ல வேண்டாம். ஆனா இந்த இன்புறுதல் என்பது ஒரு பொது பண்பு. அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த திருவள்ளுவருடைய அடிப்படை கோட்பாட்டுல வந்து மனம், மொழி, மெய் என்ற 3மே தூய்மை பற்றி பேசுகிறார். அதனால மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனம் தூயார்க்கு எல்லாமே தூய்மை உடையவன்னு சொல்றாரு. அதே மாரி மொழியிலும் அவருக்கு நெறைய அ அதிகாரங்களை அமைத்திருக்கிறார். அதுல இனிமை சொல்லுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக வாழ்க்கையினுடைய எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது எல்லா நூல்களிலும் இருக்கும். எல்லா நூல்களிலும் இதை ஒத்த கருத்துக்கள் இருக்கின்றன. நல்ல சொற்களை சொல்ல வேண்டும் என்பது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இதை வற்புறுத்துவதற்கு காரணம் ஒரு தனி அதிகாரமாக அந்த மனம் தூய்மை, மொழி தூய்மை, செயல் தூய்மை என்றும் ஒன்று சொல்கிறார். அ அந்த நிலையில தான் நம்ம இந்த இனிய குரலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி, அந்த இனிமை ஒவ்வொரு அதிகாரத்திலும் திருவள்ளுவர் கூறுகின்ற ஒரு பாணி என்னன்னு சொன்னா, அந்த ஒரு அறம் உங்களுக்கு இம்மை வாழ்க்கைக்கு எவ்வளவு நன்மை செய்யும், அதே மாதிரி மறுமை வாழ்க்கைக்கு என்று சொல்கிறார். இது எல்லா அதிகாரத்திலயுமே இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா. இதை நம்ம பிற்போக்குத்தனம்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த காலகட்ட நம்பிக்கையினுடைய அடிப்படையில, அம் அ அதாவது நீங்க வந்து எல்லா தரப்பினருக்கும் இந்த கருத்து போக வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரை நோக்கிய கருத்தாக நம்ம எடுத்துக்கொண்டால், ஏன்னா திருக்குறள் பொது நூல்னு நம்ம சொல்றோம். எல்லா தரப்பினரையும் நோக்கி அவர் பேசுவதாக நம்ம எடுத்துக்கொண்டால், அ அதில நம்பிக்கை உள்ளவர்களுக்காக அந்த கருத்து சொல்லியிருக்கலாம். இம்மையில மட்டும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம். அ இதுல சமயம் அல்லது ஒரு குழு கருத்துக்கள் இவற்றிலிருந்து தவிர்க்கக்கூடிய கருத்துக்களை என்ற வரைக்கும் தான் சொல்றேன். முற்றிலும்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாரும் ஆ எல்லாரும் என்ன சொல்றது? அவரு சொல்ற மாரி "சில் வாழ்நாள் சிற்றறிவினார்க்கு அ முக்கண வயம்" என்று இருக்கும். அந்த முக்கண வயத்துல எல்லாரும் ஆட்படுவார்கள். அதனால திருவள்ளுவர் அதற்கு உட்பட்டவர் தான். எனவே அதுல ஏதாவது நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதனால திருவள்ளுவர்ல அதிகபமாக அ எவ்வளவு தூரம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் நான் வேடிக்கையாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நம்முடைய கருத்தை நம்முடைய பிள்ளையே கேட்பதில்லை. நம்முடைய பேரப்பிள்ளையிடம் பேசவே முடியவில்லை. மொழி உறவு தடையா இருக்கு, கருத்து தடையா இருக்கு, வாழ்கிற பண்பாடு தடையா இருக்கு. நான் இப்ப இங்க இருக்கிற அனுபவத்த வச்சு சொல்றேன். அப்படி இருக்கிறபோது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த திருவள்ளுவரோடு எப்படி உரையாடுவது? அவர் சொல்லுகிற கருத்தை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்வது? இதெல்லாம் கேள்விகள். அதனால நம்ம சகட்டு மேனிக்கு எல்லாம், எல்லாருக்கும், எல்லா காலத்துக்கும் என்பது ஒரு ஒரு அன்பினாலே சொல்லக்கூடிய கருத்தாக எடுத்துக்கொண்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அது போக வேண்டாம். விவாதங்களுக்கு போக வேண்டாம். அ இதுல இந்த திருக்குறள்ல பிரபாகரன் வந்திருக்காருன்னு தெரியல. யாப்புல ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வி இருக்கு. அத நம்ம விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். அ பெரிய இந்த 2, 3 திருக்குறளை முடிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இது பெரிய இலக்கண சிக்கல்கள் இல்லை. ஆனால் சில அ சிறிய இலக்கணங்கள், அது குறிப்பாக யாப்பு இலக்கணம் சார்ந்த ஒரு செய்தி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி. இப்ப துன்புறும் அப்படிங்கிற திருக்குறள். அதுல துன்புறூம் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறூம் இன்சொலவர்க்கு இப்படிதான் படிக்கணும். துன்புறும் துவாமைன்னு நம்ம படிக்க முடியாது. துன்புறும் துவாமை. ஆ எனவே இது உ உறூம் ரூம் அப்படிங்கிறது வந்து இலக்கணாக்கமாக வருகிறது. அந்த ஒலி நீட்சி, இத வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சூப்ரா செக்மெண்டல் அல்லதுன்னு சொல்லிக்கலாம். சூப்ரா செக்மெண்டல்னா பகுத்து கூற முடியாத ப ஒரு கூறு. ஒலியன் கூறுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒலியன் கூறு இலக்கண மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இலக்கண விகுதியாகவும் அமைகிறது. எனவே உறும் அப்படிங்கிறதுக்கு துன்புறும் துவாமை என்று சொன்னாலும் யாப்புல பிரச்சனை இல்ல.
துன்புறு அப்படின்னு சொன்னா உருவிக்கும் என்று பிறவனையாக மாற்றுகிறது. அதனால அது இலக்கண ஆக்கத்துக்காக இந்த ஒலி நீட்சி அமைகிறது. இது பொருள் மாற்றத்தை தருகிறது. பொருள் மாற்றத்தை தந்து இலக்கண மாற்றத்தையும் தருகிறது. எனவே இது அளபடை. இந்த அளபடை வடிவம் இசையாகவும் இருக்கலாம். ஆனா இது அடிப்படையில இது வந்து ஒரு சொல்லிசை அளபடின்னு நம்ம சொல்ற வழக்கம். சொல்லிசை அளபடியாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா சிலர் வந்து அது வேற மாதிரி எழுதியிருக்காங்க. அதை நம்ம பத்தி விவாதிக்கலாம். எனவே துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறு என் சொல்லவர்க்கு. எனவே துன்புறுவிக்கும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவிக்கும் இன்சொலவர்க்கு என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டும். அப்படித்தான் பொருள் கொண்டிருக்காங்க. அதாவது இந்த இந்த திருக்குறளையும் இன்னும் வரக்கிற திருக்குறளையும் இம்மையில, அதாவது உங்களுக்கு நல்ல சொற்களை சொன்னால் உங்களுக்கு வந்து வறுமையே வராது. நீங்கள் வறுமையின்றி நிச்சயமாக எல்லாராலும் உதவி செய்யப்பட்டோ அல்லது நீங்கள் நல்ல நிலைமையை எய்தியோ சிறப்பாக வாழலாம் என்று கருத்தை சொல்றார். அப்புறம் அடுத்ததுகளில் உங்களுக்கு அறப்பயனை தரும். இன்னொரு அதுக்கடுத்த அதிகாரத்துல பணிவுங்கிறது எல்லாருக்குமே வேண்டும், ஏழை பணக்காரங்கிறது இல்லை, இனிய சொல்லுங்கிறது எல்லாருக்குமே உரியது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அடுத்தது வந்து இம்மையும் மறுமையும் என்று சொல்வார். எனவே இம்மை மறுமை இரண்டிலும் ஒரு அறம் பயன் தரும் என்ற கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுவது அவருடைய ஒரு வாய்ப்பாடு திருக்குறள்ல. அதை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். அதில் நாம் கருத்து மாறுபாடு இல்லை. ஏனென்றால் அது காலகட்டத்தை நோக்கி யாருக்கு சொல்லுகிறார் என்பதை பொறுத்து அது அமைகிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இதுல இதுக்கு மணக்கடவுர் என்ன சொல்றாருன்னா துன்பம் உருவிக்கின்ற, துன்புரும்னா துன்பு உருவிக்கின்ற உருவும் அலை என்று நாம் முதல்ல படித்தோம். ஈரம் அலைந்து ஈரம் அலைந்து அலையி அப்படிங்கிறது அலைந்து என்ற வினைச்சமாக்குறதுக்கு அது வருகிறதுன்னு சொன்னோம். எனவே இங்கேயும் அதே மாதிரி இந்த ஒலி நீட்சி அளபடை இலக்கண மாற்றத்தை உருவிக்குங்கிறது நம்ம வந்து செய்வினை துன்பம் உறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. உருவிக்கும்னா பிறருக்கு செய்விக்கும் இயக்குவினை என்று நம்ம பிறவினை என்றெல்லாம் சொல்லுவாங்க. வி போட்டு வரக்கூடியது. அறிந்தான் அறிவித்தான்ங்கிறது போல, செய்தான் செய்வித்தான், வெட்டினான் வெட்டுவித்தான் போல. எனவே துன்பம் உருவிக்கின்ற, எனவே துன்பம் உருவிக்கும் துவாமை, துவாமை துன்பத்தை உருவிக்கும், அல்லது துன்பம் ஆமா துவாமை துன்பம் உருவிக்கிற துன்பம். அதுதான் துவாமைதான் வந்து துன்பத்தை உருவிக்கிறது. அந்த துவாமை இல்லாகும். துவாமை என்று சொன்னால் தூவுதல் என்று சொன்னால் துப்பார்க்கு துப்பாய, அதுல வரக்கூடிய தூதான் துய்த்தல். துய்த்தல் என்பதனுள்ளதான் தூவுதல். திருக்குறள்ல நிறைய இடத்துல வருது. அந்த துவாமை என்று சொல்றது ஒரு இடத்துல தான் திருக்குறள் இருக்கிறது. ஆனா தூ அப்படிங்கிற அடியில வரக்கூடிய வடிவங்கள் நிறைய இருக்கின்றன. ஒன்றை அனுபவித்தல் என்ற ஊர்ல வருகிறது. நுகர்தல் அனுபவித்தல். எனவேதான் துவாமை என்பதற்கு நுகராமையாகிய நல்குறவு. துவாமை என்பது ஒன்றை நுகர முடியாத தன்மை. ஒன்றை நுகர முடியாத தன்மை என்பது ஐம்புலன்களிலும் ஒன்றை நுகர முடியாத தன்மைங்கிறது ஒரு வகையான வறுமை என்று அதுக்கு அதனுடைய பொருள் விரிவு அப்படி வருகிறது. அதனாலதான் நல்குறவு என்று அதுக்கு பொருள். அதனுடைய பொருள் விரிவு நல்குறவு, அதாவது தரித்திரம் இன்றைய மொழியில் சொன்னான். அப்போ துவாமை என்பது ஒரு வகையான என்ன சொல்றது, மங்கள வழக்காக சொல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல ஒரு ஒன்றை அனுபவிக்க முடியாத நிலைமை இருக்கிறாருன்னு ஒருத்தர் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறாருன்னு சொல்றதை விட அவர் அனுபவிக்க முடியாத நிலையில இருக்கிறாரு, அவருக்கு கஷ்டகாலம் அப்படின்னு நாம சொல்கிறோம். ஒரு ஒரு அந்த அந்த நிலைமையை அதனுடைய தீவிரத்தை காட்டாமல் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி அல்லது மிகுவிக்காமல் அந்த பொருளை சொல்வதற்கு தான் நம்ம வந்து அந்த வடிவத்தில் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதாவது ஒன்றை அழகுபட சொல்றது அல்லது இனிமையாக சொல்கிறது என்ற நிலையில்.
எனவே ஒரு கனி யூஃபமிசம். நுகராமையாகிய அதனாலதான் நுகராமையாகிய நல்குறவுன்னு அவர் பொருள் எழுதுறார். நல்குறவுன்னு எழுதிட்டு போயிடலாம். ஆனால் துவாமை என்பதனுடைய அடிப்படை பொருள் நுகராமை. எனவேதான் நுகராமையாகிய நல்குறவு என்று சொல்லி ஒரு ஒரு பண்பு தொகை வடிவத்தில் அதை சொல்கிறார். ஒரு அப்போசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க இல்லையா, அப்படி சொல்றாங்க. எனவே நுகராமையாகிய நல்குறவு இல்லையாகும். அப்படிங்கிறது இல்லை, இல்லை ஆகும். இல்லை என்பது குறிப்புவனமுற்று அல்லது குறிப்புவனை ஆளனையம் பெயராக அது வரும் ஆகும். யாவர் மாட்டும், யார் மாட்டும். அதுல கவனிங்க, திருக்குறள்ல யார் தான் அதிகமா இருக்கு, யாவரே இல்லை. ஆனா உரையாசிரியர்லாம் யாவர்னு சொல்றாங்க. யார் மாட்டும் அப்படிங்கிறதுக்கு எல்லார் மாட்டும்னு பரிமேலழகர் பொருள் சொல்வார். அதை நம்ம பார்க்க போறோம். மாட்டும் கூற இன்பம் உருவிக்கின்ற இனிய சொல்லை உடையார்க்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. யாவர் மாட்டும் கூற இன்பம் உருவிக்கின்ற இனிய சொல்லை உடையார்க்கு. இன்புருவும் என்று சொல்ல வருது. அவர் மாட்டும் கூறுவதற்காக உள்ள இனிய சொல்லை உடையார்க்குன்னு அவர் பொருள் எழுதியிருக்கார். பரிமேலழகர் எப்படி எழுதுறாரு பார்ப்போம். யார் மாட்டும் இன்புருவும் என்று சொல்ல வருது. யார், எல்லாருன்னு எடுக்கிறார். யார் அப்படிங்கிறதுக்கு எல்லார். யார் அப்படிங்கிற வடிவம் தான் திருக்குறள் இருக்கிறது. யாருக்கும், யாருக்கும், அதுல நான் கீழே சொல்லியிருக்கிறேன். யாருக்கும் நிறைய என்னென்ன வடிவங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் திருக்குறள்ல. திருக்குறள்ல யார் அப்படிங்கிறது 13 இடத்துல இருக்கிறது. யார் மாட்டும் விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் நன்மை பெறின். யார் மாட்டுங்கிற வடிவமே இருக்குது. யாருக்கும் அப்படிங்கிறது, யாருக்கு அப்படிங்கிறது ஒரு வடிவத்தில் இருக்கு. யாருக்கும் 8 இடத்துல இருக்கிறது. யாரினும் 3 இடத்துல இருக்கிறது. யாரும் ஒரு இடத்துல இருக்குது. யாரே 4, யாரையும் 1, இப்படி இருக்கிறது. இந்த யார் என்ற வடிவம் யாவர் என்று பொருள் சொல்லியிருக்காங்க. இப்ப யாவர்கிற வடிவம் தான் பழைய வடிவம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா யார் வடிவமாக தான் இருக்கு. யாவர் வடிவம் பிற்காலத்துல வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியல. அது என்னுடைய வடிவத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய பேராசிரியர் சேவை சண்முகத்தினுடைய டிரெவிடியன் நவுன்ஸ் அப்படிங்கிற இதுல பார்க்கணும். அது எப்படி, எந்த வடிவம் முதல்ல இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் யார் அப்படிங்கிறது அடிப்படையில யார் என்று சொன்னால் வினாதான். யார், யாவர், ஹூ, வாட் பர்சன் அப்படின்னு பொருள் எழுதியிருக்காங்க. யாவரும்னு சொல்றப்போ எவரும், ஈச் அண்ட் எவரி பர்சன் எடுத்துருக்காங்க. யாவரும்னா எல்லாரும் சொன்னா ஆல் அப்படின்னு ஒரு பொருளும் வருகிறது. ஈச் அண்ட் எவரி பர்சனும் அதே பொருள் தான். எவருங்கிற வடிவமும் பார்க்கிறோம். எவருங்கிற வடிவமும் இதுல இல்லை, திருக்குறள்ல இல்லை. இன்றைய தமிழ்ல யார் இருக்கு, இந்திய தலைமை நீதிபதி யார் நம்ம சொல்றோம். யாவரும் கொடுத்திருக்காங்க. உயர்தனை வழக்கு, உயர் வழக்கு என்று சொல்லி கிரியாகராதில் இருக்கு. யாவர் என்று இன்றைக்கு நம்ம வழங்குறோம். 20 வழக்காக இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட யாவர், இது கொஞ்சம் ஒரு உயர் வழக்காக இருக்கிறது. அனைவர் பொருள் கொடுத்திருக்காங்க கிரியாகராதில். அனைவர், ஆல் பர்சன்ஸ், எவ்ரி ஒன். விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினர் கதறி எழுத காட்சி யார் உள்ளத்தையும் உருக்கியது என்று சொல்லி. எனவே இந்த யாவர், யார் முதலா யாவர் முதலா, யார் என்பதற்கு ஏன் அனைவர் என்ற பொருளும் யாரும் என்று வருகிற போதுதான் அது வருகிறது. அந்த சேர்ந்தால்தான் அந்த பொருள் வருமா, இதெல்லாம் கேள்விகள். அதோட கேள்வியோடு நிறுத்திக்குவோம். எனவே யார் மாட்டும், யாவர் மாட்டும், அந்த வந்து இங்க கூட எல்லார் மாட்டும்ங்கிற பொருள்ல வருகிறது. அந்த வர்றதுனாலதான் அது வருகிறது. இந்த நீங்க பிரித்து கூட்ட வேண்டும். சரி சரி, இப்ப பரிமேலழகருக்கு போவோம். யார் மாட்டும் இன்புறும், எல்லார் மாட்டும் இன்பத்தை மிகுவிக்கும், துன்பம் உருவிக்கின்றன்னு சொன்னாரு, மிகுவிக்கும்னு அவர் சொன்னார். உருவிக்கின்ற
மிகுவிக்கின்ற. உறுதல்னா மிகுதல் என்கிற பொருள். இன்சொல்லை உடையார்க்கு இன்சொலவர் அப்படிங்கிறது குறிப்பு வினையான இன்சொல், இன்சொலவர், இன்சொலர் என்றெல்லாம் வரும். எனவே உடையார்க்கு துன்பமுறும், துன்பத்தை மிகுவிக்கும், அதுக்கும் அதை மிகுவிக்கும்னு எழுதியிருக்கிறாரு. நல்குறவு இல்லையாம். நல்குறவுனே அவர் சொல்லிட்டு போயிடுறார். நல்குறவு இல்லையாம், இல்லாகும் இல்லையாம் சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நான் முதலிய பொறிகள் சுவை முதலிய புலன்களை நுகராமை உடைமையின் துவாமை என்றார். அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார். இந்த நுகராமை எப்படி துவாமை ஆச்சு அப்படிங்கிறதுக்கு சொன்ன. துவாமை அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு மங்கள வழக்காக வருகிறது. நான் முதலிய பொறிகள் சுவை முதலிய பொருள்கள் நுகராமை உடைமையின் துவாமை என்றால், எனவே நல்குறவு என்பதை அவர் இங்கே சொல்லவே இல்லை. நல்குறவுனே சொல்லல. அந்த ஒரு நல்குறவு தான் அதுக்கு அடிப்படை பொருள். அப்புறம் யார் மாட்டும் இன்புறும் என்று சொல்லவருக்கு பகையும் நொதுமலும் இன்றி உள்ளது நட்பேயாம். ஆகவே அவர் எல்லா செல்வமும் எய்துவர் என்பது கருத்து. அது போன்ற பொருள். அதாவது குறிப்பிச்சான். யாவர் மாட்டும் எல்லாரும் யாவருங்கிற போது முத்தரப்பினர் நமக்கு வருகிறார்கள். ஒன்று நண்பர்கள், பகைவர்கள், பிறகு ரெண்டுக்கு இடைப்பட்ட நொதுமலர்கள், பொதுவாக இருக்கக்கூடியவர். அப்ப எல்லார் மாட்டும் அவங்க பகையும் இல்லை, இதுவும் இல்லை. அந்த 3 கேட்டகிரியில நண்பர்கள் தான் இருப்பாங்க எல்லாரும். அவர் எல்லாரும் இனிமையாக பழகக்கூடியவர்னு சொல்கிற போது அவருக்கு கூடுதலாக அவருக்கு நன்மைகள் கிடைக்கின்றன என்று சொல்றார். எனவே எல்லாரும் நட்பேயாம். ஆகவே அவர் எல்லா செல்வமும் எய்துவர் என்பது. எனவே எல்லாரோடு நட்போடு பழகுவது உங்களுடைய அடிப்படையான ஒரு வாழ்க்கை செழுமைக்கு காரணம். இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்லாம் சைக்காலஜியில சொல்லுவாங்க. நாம மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிற பத்தி ஒரு பெரிய புத்தகம் எழுதினாரு ஒருத்தர். அந்த புத்தகம் எழுதினவர் அவரே தற்கொலை பண்ணிட்டார். அது வேற கேள்வி. அவர் மனிதர்களை அவர் 3 நிலையில சொல்வார். குழந்தை, அப்புறம் குமரன், வயதானவர் என்று சொல்லி அது ஒரு அடிப்படையில் வகுத்து கொண்டு எப்படி ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்கிறார்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார் ஒருத்தர். அவரு ஆனா தற்கொலை பண்ணிட்டார். அது வேற. சரி, இருக்கட்டும். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே அப்படிங்கிறது அந்த புத்தகத்துக்கு பேர். சரி, அந்த காலத்துல ரொம்ப புகழ்பெற்ற புத்தகமாக இருந்தது. எனவே இங்க நட்பு அடிப்படையில இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் தான் இதெல்லாம். எனவே நீங்க ஒருத்தரோடு நாம் உறவாடுகிற போது இனிய சொற்களை சொல்ல வேண்டும் என்பதற்கு அடிப்படை. அதனால அவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோருக்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாம் என்று சொல்லி மூவா எளிமையாக சொல்லியிருக்கிறார். அவர் இன்புறத்தக்க சொல், இன்புறத்தக்கன்னு கொஞ்சம் மாத்திருக்காரு, மிகுதிப்படுத்தும்னு இருக்காரு. மயிலை சிவமுத்து எல்லாரிடத்தும் மகிழ்ச்சியை விளைவிக்கும் இனிய சொல்லை சொல்ல எல்லாருக்கும் துன்பத்தை விளைவிக்கும் வறுமை நிலை இல்லையா விளைவிக்கும்னு அவர் சொல்றாரு. அவ்வளவு. சரி, எனவே இதில் வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் என்று சொல்லவருக்கு அப்படியே அந்த திருக்குறள் அப்படியே வாக்கியமாக மனக்கொண்டு சொல்றாரு. பரிமையாளர் மட்டும் கொஞ்சம் மாத்துறாரு. யார் மாட்டும் இன்புறும் என்று சொல்லவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியதை முன்னாடி கொண்டு துன்புறும் துவாமை இல்லாகும் என்று சொல்லி அந்த வாக்கிய அமைப்பை மாற்றி போடுகிறார். இது திருக்குறள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த செய்யுள்ள சொல்கிற போது கருத்தை வற்புறுத்துவதற்காக துன்புறும் துவாமை இல்லாகும் என்ற அந்த பயனிலை பகுதியை பயனிலை வாக்கியமாக, பயனிலை வாக்கியம்னு நம்ம சொல்லுவோம், பயனிலை தொடராக மாற்றுவது ஒரு பண்பு திருக்குறள் இருக்கும். இந்த பயனிலை தொடரை இவர் எழுவாய் தொடராக மாற்றியிருக்கிறார். மணக்கொடவர் அப்படியே அந்த தொடராகவே பயனிலை தொடராகவே வைத்திருக்காரு. பார்க்குறோம். இதுல அந்த நான் யார் யாவரை பத்தி சொன்னேன், எல்லார் அப்படின்னு பொருள் இருக்காரு. நம்ம லெக்சிக்கன்ல இந்த எல்லாருங்கிற பொருள் வரல. அது யார் அப்படிங்கிறது யாருக்கும். இதெல்லாம் பேராசிரியர் மாதையன் அவர்களோடு நான் கேட்க வேண்டிய கேள்வி. அதை நான் பிறகு பேசிக்கிறேன். ஏன்னா வர்றதுனாலதான் அந்த பொருள் வருகிறதா, அதை எப்படி அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அகராதிக்குரிய சொல்லாக லெமேட்டைசேஷன் எல்லாம் சொல்றாங்களே, அது எப்படி வருகிறதுங்கிறத பற்றி நான் கொஞ்சம் சிந்திச்சுட்டு இருந்தேன். அதை நான் பிறகு பேசலாம். மாட்டும் என்ற ஒரு சொல்லுருவு
அது வந்து முற்றுமையாக வருகிறது. அந்த யாரோடும் அப்படிங்கிற மாதிரி அந்த சேர்கிற போதுதான் அனைவரும் என்று வருகிறது. எல்லாருக்கும் இன்புரு இன்பத்தை மிகுவிக்கும் பெயரச்சம் இன்பம் உருவிக்கின்ற என்று வருகிறது. இன்சொலவருக்கு நான் சொன்னேன், அது வினையாளனின் பெயராக குறிப்பு வினையாளனின் பெயராகவும் 4ஆம் வேற்றுமையோடு சேர்ந்து ஒரு உடையாருக்கு. சரி, இந்த துன்புறும் என்பதுல இங்க அளபடை நான் அதை சொன்னேன், அதை மறுபடியும் கொஞ்சம் சற்று விளக்குறேன். இந்த அளபடை இலக்கண பொருளை தருகிறது. உரு என்பது பிறவினை பொருளை, பிறவினை அல்லது இயக்கவினை பொருளை தருகிறது. ஆனா யாப்பில இது இன்னிசை அளபடை என்று வைமுப்பு எழுதுகிறார். இதை இன்னிசை அளபடை என்று வைமுப்பு எழுதுகிறார். ஏனென்றால் இங்க உருவும் என்பது யாப்பு பிரச்சனை இல்லை. உரும்னு வந்தாலும் உருன்னு வந்தாலும் உரும்னு வந்து சொன்னா நிறை ஈட்டாக வந்து துவாமை என்ற நேரியோடு சேர்ந்து இயச்சீர் வண்டலை வரும். உருவம் என்பதை நீங்க காய்ச்சீராக எடுத்தீங்கன்னா அது வெண்டலையாக வெண்சீர் வெண்டலையாக எடுக்கலாம். இல்லை, அதனால இது இனிசாலையா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இது வந்து சொல்லிச்சாலை சீயொலிச்சாலைன்னு சொல்லலாம். ஆனா யாப்பு பிரச்சனை இல்லை. ஆனா இது இலக்கண மாற்றத்தை தான் தருகிறது. எனவே சொல்லிச்சாலையாக தான் இருக்க வேண்டும். அது ஏன்னு பார்ப்போம். அளபடி பெற்றும் பெறாமல் வந்தாலும் இங்கு யாப்பு தலை திட்டாது. ஆனால் இது இலக்கணாக்க விகுதி. இதை இன்னிசை என்று கூறுவது யாப்பு நோக்கியது. அவர் சொல்லியிருந்தாலும் அதுக்கு நான் சொல்ற வழக்கம், அது யாப்பை நோக்கி அவர் சொல்லியிருக்கிறார். யாப்பை நோக்கி எது, ஆனால் அவ்வாறு கூற முடியுமா? உரு என்பது 2ஆம் சீரிலும் 3ஆம் சீரிலும் உள்ள நெடிலை நோக்கி இன்னிசை பொருட்டு வந்தது போலும் என்று அவர் கருதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது துன்புறும் துவாவை இல்லாகும் என்று வர்றதுனால உரு என்பது இன்னிசையை தருகிறது, அதனால இன்னிசை என்று அவர் கருதியிருப்பாரோ என்று நான் நினைத்து பார்த்தேன். அவருக்கு ஒரு சமாதானம், அவர் ஏன் இப்படி சொன்னாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம். ஏன்னா நமக்கு வந்து எந்த எது உறுதி என்கிறது ஆராய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இது யாப்பு நிலையிலும் செய்யுள செயலுடன கூரைகளாகும். நிறைச்சீராயினும் காய்ச்சீராயினும் நேர்முன் நிற்பதால் எச்சீர் உண்டலையாகவும் வெண்சீர் உண்டலையாக வரலாம். இத்தகைய சூழலில் இலக்கண நிலையில் சொல்லி செயலப்படி என்று சொல்லுவது நேரிது என்று தோன்றுகிறது. இது இலக்கண நிலையில இதை நாம் சொல்லி செயலப்படி என்று சொல்லலாம். ஒருவேளை ஓசை பொருட்டு வருகிறதுனால இன்னும் செயலப்படி என்று வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அலை என்பது ஒன்று வருகிறது முன்னாடி, இன்சொலால் ஈரம் அலை என்று வருகிறது. அதுவும் அப்படித்தான், அதுல இதே மாதிரி பிரச்சனை தான். அது சொல்லிச்சதான் அடிப்படையில் செய்யுளி செய்யமாகவும் எடுக்கலாம். அதை அங்க யாப்பு பிரச்சனை வருது அலைங்கிறது. அது வந்து சொல்லிசையும் செய்யுளி செய்யமாக வருகிறது. யாப்புக்காகவும் அது வருது, இலக்கண மாற்றத்துக்கு அலைந்து என்ற இதுக்காகவும் வருகிறது என்று பார்க்கிறோம். எனவே இந்த சிந்தனைகளோடு இதை நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். துவாமை நுகராமையாகிய நல்லுறவு நான் சொன்னேன், அது மங்கள வழக்காக வருகிறது. சரி, இல் ஆகும். இல் அப்படிங்கிறது என்னங்கிறது அடுத்து. இல் அன்பனுடைய இலக்கண குறிப்பு இல், அது குறிப்பு வினையாளனைய பெயர் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இல்லாதன ஆகும் என்ற ஆம் என்று வருகிறது. இல் வந்து ஒரு குறிப்பு வினையச்சம்னு நம்முடைய இல்லாததாய் ஆகும் என்று சொல்லி வேலாயுதனார் திருக்குறள் சொல்வதில் போட்டிருக்கிறாரு. இது ஆலோசிக்க வேண்டியத ஒரு செய்தி. எனக்கு என்னமோ குறிப்பு வினையாளனை பெயர் மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது அது. ஏன்னா உளது ஆம், இல்லை ஆம், உடையது ஆம் என்பதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து வினை முற்றுக்கு பிறகு வரக்கூடிய ஆம் என்பது ஒன்று ஒரு காப்புலா என்று சொல்லக்கூடிய வினை முடிவாக வருவதாக நாம் கொண்டால், அதுக்கு முன்பு வருவதை பெயராக நாம் தான் எடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆம் ஆகும் எடுக்கிறார். எனவே இல்லாகியாங்கு, இல்லாகியார், இல்லாகும் என்றெல்லாம் திருக்குறளிலே வருகிறது. இவ்வுலகம் இல்லாகி இல் ஆகி ஆங்கு, இல் ஆகியார் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் என்று வருகிறது. எனவே இது ஒரு கருத்து, 2 கருத்தை இங்கே சொல்லிவிட்டு அடுத்தது யாரை பத்தி நான் சொல்லிட்டேன். இதுல வேற அதிகமான விளக்கங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுலயே 1/2 மணி நேரம் போச்சு. எனவே அடுத்த திருக்குறளுக்கு நாம் போகலாம். இதில் மேற்கோள் வந்து
துவாதார் என்பவர் வரியாரை குறிக்கும் என்று நுண்பல் மாலை ஆசிரியர் 42வது துவாதார்க்கும் துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணைன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இல்வாழ்வான் என்பான் அதாவது தரித்திரர் இருக்கும். துவாதார்னா தரித்திரர், அதாவது எந்த வாய்ப்பும் இல்லாதவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துல துவாதார்னு வருகிறது. இங்கே துவாமின்னு வருகிறது. அதை அடி சுட்டி காட்டியிருக்கார். அவ்வளவுதான் மேற்கோள் இருக்கு. இதில் இந்த அதிக மேற்கோள் இல்லை. சரி, அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். அடுத்தது, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு அணி அல்ல மற்ற பிற. இது எல்லாருக்கும் நம்ம இந்த அதிகாரத்தினுடைய மைய திருக்குறளாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் இந்த இனிய உளவாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது எளிமையான திருக்குறள், எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல், பணிவுடையனாய் இன்சொல் சொல்ல வேண்டும். இன்சொல் சொல்லும் போது பணிவோடு சொல்ல வேண்டும். அதிகாரத்தோடு இன்சொல் சொல்றது இருக்கும் போல் இருக்கு. அதனால ஒருத்தன் பணிவுடையன் சொல்றது ரொம்ப அழகா இருக்கும், அழகானது என்று ஒரு அர்த்தம். அணி போன்றது, அலங்காரம் போன்றது, ஆபரணம் போன்றதுன்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தத்திலையும் சொல்லலாம். ஒருவற்கு, இந்த ஒருவற்குன்னு ஏன் ஆண்பால் சொன்னார்? இது ஒரு பெரிய விவாதம். திருக்குறள் வந்து நான் முதல்ல சொன்னேன், ஆண்மையவாத இலக்கியம். ஆண்மையவாத ஒரு சமுதாய பார்வைத்தான் திருக்குறள் நமக்கு முன்வைக்கிறது. அது நிச்சயமாக நமக்கு பண்பாட்டுக்கு அந்நியமானதுதான். அதே மாதிரி திருக்குறள் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள், இப்போ வந்து ஊன் உண்ணாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஊன் உண்ணாமை, கொல்லாமை, இதெல்லாம் வந்து திருக்குறளுடைய அடிப்படையான அறம், அஹிம்சை. ஆனா நம்முடைய சமுதாயத்துல 80, 85, இன்னும் 90 சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இறைச்சி தின்பவர்கள் ரொம்ப கூடிட்டாங்க. எனவே திருக்குறள் அதுக்கு எதிரான ஒற்றை குரலாக ஒலிக்கிறது. ஊனுண்ணாமைக்கு ரொம்ப வற்புறுத்துகின்ற ஒரு அறமாக இருக்கிறது. அப்போ வந்து இது தமிழர்கள்லாம் திருக்குறளை பின்பற்றுகிறார்களா என்ற ஒரு கேள்வி. ஒருத்தர் கேட்டார், ஒரு நண்பர் வேடிக்கையா சொன்னார், திருக்குறள் எல்லாருக்கும் பொது நூல்னு சொல்லுகிறீர்களே, தமிழர்களுக்கே அது பொது நூலா? ஊனுண்ணாமையை எத்தனை தமிழர்கள் போற்றுகிறார்கள்? 80% அல்லது 90% ஊன் உண்கிறார்கள், கள் குடிக்கிறார்களே. அப்போ நீங்க உங்களுக்கே பொது நூலாக இல்லாத எப்படி உலகத்துக்கு பொதுமுறை என்று சொல்கிறீர்கள் ஒருத்தர் கேட்டார். அந்த கேள்வி எல்லாம் சங்கடமான கேள்விகள். சரி, அதை விடுவோம். எனவே பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு அணி அல்ல. அதே மாதிரி எல்லாமே ஆணை வச்சு சொல்றாரு. அதை எப்படி பெண்கள்லாம் ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ வந்து பெண்மொழிச்சாரல்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதை படிக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக நம்ம அரசாங்கம் பரிந்துரை செய்யக்கூடிய திருக்குறள் லிஸ்ட்ல அது இல்லைன்னு சொல்லி நம்ம அண்ணா குழந்தைகள் அண்ணார் சொல்லுவார். அது அது தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த கருத்துக்களை நம்ம தூக்கித்தான் எரிந்து கொள்ள வேணும். இந்த காலாவதியானதுங்கிறது ஒரு பேச்சு அடி விடுகிறது. இப்போ அதெல்லாம் காலாவதியான கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி அதை விளக்குறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். சரி, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. இதை பிரித்து படிக்க வேண்டும். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அணியெல்லாம் மற்ற பிறன்னு படிப்போம். ஏன்னா அது படிக்கிறது, அதனால பிரித்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை, திருக்குறளை எப்படி படிக்க வேண்டும் என்று அதுக்குரிய இசையமைப்பு அல்லது அதனுடைய எப்படி அதனுடைய ஓதுகிற முறையை நாம் வகுக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம போன முறையும் பேசினோம். அதை மறுபடியும் நினைவூட்டுகிறேன். எனவே ஒருவனுக்கு அழகாவதுன்னு இருக்கிறார். அணி, இந்த வாக்கியம் வந்து பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவற்கு அணி. ஒருவருக்கு அணி பணிவுடையன் இன்சொலனாதல். ஒருவனுக்கு அழகாவது தாழ்ச்சியுடையனாய் இனிய சொற்களை கூற வல்லனாதல். பிறவாகிய அழகெல்லாம் அழகெனப்படா. அல்ல மற்ற பிற அல்ல, மற்ற பிற அல்ல சொல்ற. இது தாழ்த்து கூற வேண்டும் என்பதும் அதனாலாம் பயனும் கூறிற்று. அதாவது இது வந்து அவனுக்குரிய ஒரு அடையாளமாக, ஒரு அலங்காரமாக, அழகாக வருகிறது. இயற்கை அழகோடு செயற்கை அழகாகவும் வருகிறது என்பது போல அது சொல்லியிருக்காரு. இது ஒரு எளிய விஷயம்தான், ஆனா வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. பரிமேலழகர் என்ன சொல்றாரு? ஒருவற்கு அணி பணிவுடையன் என்று சொல்லனாதல். அதே மாதிரி ஒருவனுக்கு அணியாவது தன்னால் தாழப்படுவார்கள் தாழ்ச்சி உடையனாய் எல்லார்கண்ணும் இனிய சொல்லையும் உடையனாதல். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அவர் பிடிக்கிறார். பணிவுடையனால் எல்லாரோடும் பணிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தன்னால் தாழப்படுவார்கள். தன்னால் தாழப்படுவார்கள் சொன்னா ஆசிரியர்கள், பெரியவர்கள், தந்தை, தாய் இப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களோடு நாம தாழ்ந்துதான் போக வேண்டும். அவர்களோடு உயர்ந்து பேச முடியாது. ஆனால் வேறு இடங்கள்ல நாம் உயர்ந்து நிற்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. அடக்கமுடைமையிலே அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே தன்னால் தாழப்படுவார்கள், தன்னால் தாழப்படாதார்கள் 2 பேர் இருக்காங்க. இல்லை, தன்னால் தாழப்படுவார்கள் தாழ்ச்சியுடையனாய். ஆனா எல்லார் மாட்டும் இன்சொல். இன்சொல் எல்லார் மாட்டும் இருக்கணும். தன்னால் தாழப்படுவார்களும் இருக்கும். தான் மேற்பட்டு நிற்கின்ற இடங்களும் இருக்கும். 2 இடத்துல தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், தனக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இன்சொல் என்பது எல்லாருக்கும் சொல்லி அவர் ரொம்ப நுட்பமாக ஏற்படுத்துகிறார். எல்லார்கண்ணும் இனிய சொல்லையும் பணிவுடையின் இன்சொல்லையும் பணிவுடையனாய் இன்சொல்லையும் எச்சோமை எடுத்திருக்கிறார். உடையனாதல், உடையன் ஆதல், ஆதல் என்பது பணிவுடையனாதல், இன்சொல்லனாதல். பணிவுடைமையும் இன்சொல்லையும் உடையனாதல் நீங்க எண்ணுமையா எடுக்கலாம். பண்புடையவனாக இருப்பதோடு எச்சோமையாக, அதாவது இன்சொலன் உடையனாகவும் என்று சொல்கிற எச்சோமையின் மூலமாக எல்லோரிடத்திலும் என்ற ஒரு பொருளை அவர் கொண்டு வந்திருக்கிறார். பிற அல்ல, இவை இரண்டும் அன்றி மெய்க்கு அணியும் பிற அணிகள் அணியாகா. பிற அணிகள் அணி ஆகா. அணிகள்னா மெய்க்கு அணியும் சொல்லியிருக்கிறார். அணி என்பதற்கு ஒரு ஆபரணங்கள் என்ற பொருளை பரிமேலழகர் எடுத்திருக்கார். அவர் பொதுவாக அழகு என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். எனவே இன்சொலனாதற்கு இனமாகலின் பணிவுடையும் உடன் கூறினார். எனவே இன்சொலனாக இருக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு பணிவுடைய அடக்கமும் வேண்டும். அதனாலதான் அது இனத்தோடு ஒரு கருத்தை சொல்கிறது. ஒரு கருத்தை சொல்கிற போது இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொல்வது என்று சொன்னார். மற்ற அசைனல் சொல்றாரு. இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. மற்ற இதர என்ற அர்த்தத்துல பிற என்பது வந்ததுனால இதர வந்தாச்சு. அதனால அசைநிலைன்னு ஒரு விளக்கம் சொல்றாரு நம்முடைய வைமுப்பம். பிற என்பதே பிற இதர தானே. இப்போ மற்றுங்கிறதுக்கு அந்த பொருள் சொல்ல முடியாது. அதனாலதான் அசைநிலைன்னு சொன்னார். இல்ல, ஏனைய பிறன்னு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனைய விட்டு போன ஏனைய பிற, ஏனையங்கிறது அப்பதான் அந்த பிற அணிகள் என்று நினைக்கிறேன். எனவே நம்ம உரையாசிரியர்கள் அசைநிலை என்று அவர்கள் பொருள் கொள்ளும்போது பொருளற்ற அசைநிலை என்று சொல்கிறார்களா, இல்லை அதுக்கு வேற ஏதாவது அசைநிலைக்கும் பொருள் உண்டுன்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன நிலையில சொல்றாங்கன்னு தெரியல. எனவே அசைநிலை என்றால் பொருளற்றது என்று எடுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அசைநிலையாகவே இருக்கட்டும், ஆனா அதுக்கு பொருள் இருக்கு. அது என்ன பொருள்? ஏனையன்னு பொருள் இருக்கணும். சரி, எனவே அதை விட்டுட்டு நாம உரை எழுதியிருக்கிற மாதிரி நம்ம பதவுரை போட்டவர்கள் போட்டிருக்காங்க. எனக்கு தோணல. இவை இரண்டும் அன்றின்னு வருது இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. வேற்றுமை உடைமையால் பிற எனவும் இவை போல பேரழகு செய்யாமையின் அல்ல எனவும் கூறினார். சில அணிகலன்கள், மோதிரம், கழுத்துல சங்கிலி, இன்னும் வேற ஏதாவது எல்லாம் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல ஆண்களும் பெண்களுமே இன்றைக்குமே போடுகிறார்கள். ஏதோ ஒரு அரசியல்வாதி கூட ஒருத்தர் நிறைய கழுத்துல எல்லாம் நிறைய போட்டுட்டு ஒருத்தர் இருந்தார். ஒரு அரசியல்வாதி நிறைய நகைகள்லாம் போட்டு இருந்தார். எனவே இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் நகை போடுறது உண்டு. ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. எனவேதான் இந்த ஒருவருக்கு என்று ஆண்களுக்கு சொன்னார் என்று சொல்லி இப்ப நம்முடைய பவானர் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. அது நம்ம ஏன்னா இவை இரண்டு பாட்டானும் இனிமை கூறுவார்க்கு இம்மை பயன் கூறப்பட்டது. இம்மை பயன் கூறப்பட்டது. எனவே இது ரெண்டிலுமே போன திருக்குறள் இதுலயும் இம்மை பயன் சொல்றாரு. இவர் வரதராசனார் வணக்கமுடையனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும். மற்ற அணிகள் அல்ல. எனவே பணிவுடைமையோடு கூடிய இன்சொல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தனியா வணக்கம் போடுறது மட்டும் இல்ல, இன்சொல்லும் சேர்ந்து இருக்க வேண்டும். அது இன்சொல் பணிவுடைமையோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஒரு விளக்கம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். பணிவும் இன்சொல்லுமே உயிர் அணிகள், பிறவெல்லாம் உடல் அணிகள். இது ஒரு எளிமையான ஒரு விளக்கம். இதுல ஒருவருக்கு அணி பணிவுடையன் இன்சொலனாதல் மற்ற பிற அல்ல.
மற்ற பிற அழகுகள் அழகல்ல என்று மணக்குறவர் பொருள் கொண்ட வாக்கியம் அமைத்திருக்கிறார். வறுமையில் அழகு ஒருவருக்கு அணி பணிவுடையன் இன்சொலன் ஆதல். இரண்டாவது அணி மற்ற பிற அல்ல. பிற அதே மாதிரிதான் மணக்குறவர் மாதிரிதான் வாக்கிய அமைப்பு. ஆனா பிற என்பதற்கு அழகு என்று அவர் கொள்ள இவர் அணிகள் என்று கொண்டிருக்கிறார். இதை மத்திம தெய்வம் ஆதல் என்பது அணி. அணி என்பது பணிவுடையன் என்று சொல்லாதல் ஒருவருக்கு அணி, பிற அணி அல்ல என்று அணி ரெண்டு பக்கம் வர்றதுனால இதை மத்திம தெய்வம் என்று ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் அந்த சொல் இந்த பக்கம் அந்த பக்கம் வருது. தாப்பிசி பொருள்களோடு நம்ம தமிழ் மரபுல சொல்லுவாங்க. ராமானுஜ கோயிலார் தாப்பிசி பொருள்கள் சொல்றாரு. எனவே சொல்லடைவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவனுக்கு அணி அழகு இதெல்லாம் இருக்கு. உடையன் உடையனாய் இதுல இன்சொலன் எல்லார்கண்ணும் இனிய சொல்லையும் உடையன் என்று பொருள் எழுதுறாங்க. ஆதல் தொழிற்பெயர் மற்ற இது பொருள் தருகிறது. இவை இரண்டுமன்றி ஏனைய என்று பொருள் தர்றதுனால அசநிலையும் பொருளுடையதுங்கிறதுனால அசநிலைக்கு நம்ம பொருள் சொல்ல வேண்டும், பொருள் சொல்லாமல் போகக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. வறுமையாளர்கள் போன்றவர்கள் அதை நுட்பமாக உரையில் எழுதியிருப்பாங்க. அதை நம்ம உரைப்படுத்தும் போது இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தோன்றுகிறது. மெய்க்கு அணியும் பிற அணிகள். பிற என்பது இனங்குறித்ததனால் மற்ற அசை என்று வைமுக்கு எழுதுறாரு. அது எனக்கு அவ்வளவு அந்த விளக்கம் பொருந்துற மாதிரி எனக்கு தெரியல. பாவாணர் விளக்கம் சொன்னேன். அல்லங்கிறது ஆகா அணி ஆகா. அதாவது பாவாணர் சொல்றாரு, பணிவுடைமை இன்முகத்தோடு கூடியதாகலின் இன்சொற்கு உடன் சேர்த்து கூறப்படும் இனமாயிற்று. தெரியும். பண்டை காலத்தில் ஆடவரும் காதிலும் கழுத்திலும் கையிலும் அணிவது பெருவழக்கமாதலின் ஒருவர்க்கு என ஆண்பாளார் குறித்தது தலைமை பற்றியதாகும். திருக்குறள்ல எல்லா அறங்களையும் ஆணை வைத்துத்தான் சொல்கிறார். அறத்திலும் பொருளிலும். இன்பத்துப்பாலில் தான் பெண்ணினுடைய பேச்சே வருகிறது. பெண் அதிகமாகவே பேசுகிறார் இன்பத்துப்பால். இங்க பேசாமல் விட்டதெல்லாம் அங்க பெண் பேச்சு அதிகமாகவே இருக்கிறது. எனவே இந்த அறத்திலும் பொருளிலும் ஆணை தலைமைப்படுத்தித்தான் அறம் கூறப்பட்டிருக்கிறது. அதை நம்ம குறித்து கொள்ள வேண்டும். அடக்கமுடைமையும் இன்சொல்லுடைமையும் இருபார்க்கும் ஒப்ப பொதுவேனும் அணிவுடைமை பெண்பார்க்கு போல் ஆண்பார்க்கு தேவை என்பது குறிப்பால் அறியப்படும். அது என்ன சொல்றாருன்னா, ஆணுக்கு அணி அவசியம் இல்லை, இதுதான் அணி என்பதனாலதான் ஒருவருக்குன்னு சொன்னாரு. ஒரு விளக்கம் சொல்றாரு. இது கொஞ்சம் ரசிக்கத்தக்கது. அது சரியா அப்படிங்கிறது இல்லை. இது ஆண் ஏன் அணிய சொன்னார்னா, இது ஒரு திருவள்ளுவருக்கு ஒரு சமாதானம், அவ்வளவுதான். அதாவது ஆணுக்கு வேற அணிகலன்கள் தேவையில்லை, இந்த அணிதான் முக்கியம், பெண்ணுக்கு ரெண்டுமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, மேற்கோள் இது முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. பணிவுடையன் சொல்லலாதல் ஒருவருக்கு அணி மற்ற பிற அல்ல. அல்லங்கிறது குறிப்பு வினைமட்டாக இருக்கிறது இங்க. ஆனா இதுல மக்கட்பேர் அல்ல பிறன்னு இதே மாதிரி ஒரு தொடர் இருக்கு. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவிறைந்த மக்கட்பேறு அல்ல பிற. அதுல மக்கட்பேர் அல்லாத பிற, அல்லாதவாகிய பிற, அல்ல பிறங்கிறது அல்லனவாகிய பிறன்னு அதுல எடுக்கணும். எனவே அதை எச்சம் என்று எடுக்கிறார். பெயரச்சமாகாது. அங்க பெயரச்சம் ஆயிற்று, இங்க முற்று ஆயிற்று. அல்லங்கிறது முற்று இங்க, அங்க பெயரச்சம் சொல்றாரு. அது பெயரச்சம்ங்கிறத விட அல்ல மக்கட்பேறு அல்லாதவாகிய பிற என்று எடுக்க வேண்டும். அது குறிப்பு ஞானம் பெயரை எடுத்து அப்புறம் அது முற்றச்சமாக ஆக்க வேண்டும்னு எனக்கு தோணுகிறது. இது செவ்வியுரை அரிசியற்கு தொல்காப்பியத்துல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது 2 திருக்குறளோட நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் கடந்து விட்டது. நம்ம இதோட நிறுத்தி கொண்டு அடுத்த திருக்குறளை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒன்று நிறைவு செய்கிறேன். ஏதாவது சிறு நாட்கள் இருந்தால் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். சார், இந்த ஒருவர்ங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறிக்காதுங்களா சார்? ஒரு வர்க்குன்னு இருக்கம்மா, ஒரு வர்க்குன்னு பாடம் இருக்கு. ஆனா அது ஏட்டுச்சுவடியில ஒரு வர்க்குன்னு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதை குறிச்சிருக்காரு இவர், நம்ம ரமண தேசியர் கூட குறிச்சிருக்காரு. ஒரு வர்க்குன்னு தான் இருக்கு. சரி.
அது எல்லா மொழிகள்லயுமே பொதுவா சொல்றதுன்னா அது ஆண் பாலை வைத்து சொல்வதுதான் வழக்கமா இருந்திருக்கு. அது தமிழுக்கு மட்டும் இல்ல, அது அந்த காலத்துல அப்படிதான். எங்க பிரேயர்லாம் கூட அப்படிதான் வரும். பின்னால ஒரு பழைய ஒரு 15 வருஷமா தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு மாத்தி வாசிப்பாங்க. மற்றபடி பிரதர்ஸ் அப்படின்னு தான் வரும். அதான் அவங்களுடைய வழி. அது பொதுவாவே எல்லா மொழிகள்லயும் ஆணுக்கு ஆணை வைத்துதான் எல்லாரையும் குறிப்பிடுகிற ஒரு மரபு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒருவேளை இப்ப திருத்த வேண்டியது இல்ல திருத்த வேண்டியது இல்ல. எதுனாலும் லெட்டர்ஸ் பிரேன்னு சொன்னா கூட அப்படிதான் வரும் இங்கிலீஷ்ல. தமிழ்ல எப்படி வந்ததுன்னு தெரியல. நான் நிறைய வருஷம் கேரளால இங்கிலீஷ் சர்வீஸ்க்கே போய் அதுலதான் நான் அதுக்கப்புறம் அவங்க மாத்தி வாசிக்கும் போதும் கவனிச்சிருக்கேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 2 பேரையும் சேர்த்து வாசிக்கிறது. அத ஒருத்தரை சொன்னா ஆணுக்குள் பெண் அடக்கம், அதுதான் கருத்து அவங்கள பொறுத்த வரைக்கும். இன்னைக்கும் அப்படித்தானே சார். நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க மாறி மாறி பேசலாம். ஆனா நம்முடைய சமுதாயத்தின் நிலையில நம்ம இன்றைக்கும் பெரும்பாலான அடக்கிதான். ரொம்ப சரி. அதுதான் உண்மை. என்ன பண்றது? சொல்லுங்க சார். கிருஷ்ணா, நாகரத்னம் கிருஷ்ணா சார் வந்திருக்காரு. சொல்லுங்க சார். இல்ல அவங்க சொல்றது உண்மை. அதுதான் உண்மைதான். சரிதான். நாம என்னதான் சும்மா சொல்றாலும் வக்காலத்து வாங்கினாலும் சமூகத்துல இப்படி ஒரு அந்த உணர்வோட தான் பார்க்கப்படுது. மனிதருக்கு அப்படின்னு தான் பேசுறாங்க. அந்த மனிதன்னு சொன்னா ஏதோ ஆணை அட்ரஸ் பண்றதாதான். அதுல ஏதோ அவங்க சொல்ற மாதிரி பெண்களும் அதுல அடக்கம்ன்ற மாதிரி. வேற ஒண்ணு என்ன பண்றது? இது பெண்ணியவாதிகள் கடுமையா எதிர்க்கிறாங்களே சார். எதிர்க்கதான் முடியும். நியாயம் தான். அவங்க தரப்புல நியாயம். என்ன பொறுத்தவரை எல்லாத்தையும் அங்கேயே வச்சுக்கணும். சொல்லணும். இங்க கூட அவங்க இந்த மாதிரி பேசுறது நல்லது, வரவேற்கப்பட வேண்டியது. இன்னைக்கானா நம்ம அந்த பொதுவான அந்த இது வச்சிரோம்ல, அவருக்கு அதாவது மனிதருக்கு அப்படின்னு அதுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பேசும்போது. ஆனா ஒரு 100 ஆண்டுகள் அட்லீஸ்ட் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் இதுதான் இந்த மாதிரி ஆணுக்குள்ளே பெண்ணை அடக்கி வைக்கிற மாதிரிதான் நம்முடைய மொழி இருந்தது. இன்னைக்கு ஆனா ஒருவேளை பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா பொதுவா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுல வச்சிடறோம்னு நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல, பேச்சுக்குதான். அது வேற. இப்ப நம்ம மொழி தானே யோசிக்கிறோம் இல்லையா? ஒருவருக்குன்னு சொல்லும் போது ஒருவருக்கு ஆண் பால்ல சொன்னா அதுல எல்லாரும் அடக்கம். ஆனா இன்றைய மொழி நடையில அப்படி சொல்லாம பலர் பால்ல சொன்னா அதுக்குள்ள எல்லாரும் அடக்கம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் மாத்திருக்கோம் சொல்ற நிலையில. மற்றது வேற, சொசைட்டில வர நிலை வேற. உண்மை. இது முதலாளிகளினுடைய கையில. முதலாளிகள்லாம் பெரும்பான்மையா ஆண்கள். இதுவும் ஒரு தந்தை வழி சமூகம்தான். உற்பத்தி கருவிகள் எல்லாம் பெண்கள்கிட்ட இன்னும் சேரல. அப்படி இருக்கும்போது சொற்களில் தான் மாற்றம் நடக்கும், சமூகத்துல மாற்றம் நடக்காதுன்னு சொல்லி எங்கெல்ஸ் சொல்லியிருக்காரு. எங்க வந்தீங்கன்னாலும் அது முதலாளியா இருக்கணும் கிடையாது. சாதாரண தொழிலாளியா இருந்தா கூட அவனுடைய மவனேவி அவனுக்கு கீழே தான். அதுதான் ஆணாதிக்க. உற்பத்தி கருவிகள்ல மாற்றம் வரும்போது, அதாவது அந்த உற்பத்தி கருவிகள் அந்த இதெல்லாம் பெண்ணினுடைய அந்த ஆளுமைக்கு கீழே வரும்போது திருப்பி அது மாறும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அதாவது பெண்ணடிமைத்தனத்துக்கு காரணமும் இந்த மேலாக்கல்ல இருக்கக்கூடிய பண்பாடு, மேல் கட்டுமானம் தானே அதெல்லாம். அதைத்தான் அவரு அப்படி விளக்குவாரு. நமக்கு மாற்றம் வேணும்னா அடித்தளத்துல இருந்தே அந்த மாற்றத்தை உண்டாக்கணும். மற்றபடி கம்ப்யூட்டரை கண்டுபிடித்த தந்தை யார், அது இதனுடைய தந்தையார்னு தான் இருக்கே தவிர தாய் யாருன்னு வராது. வரணும்னா இதெல்லாம் நடக்கணும்னு பேர் அவர் சொல்லுவாரு. அவர் சொல்லலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்த்து நிறைய சம்பளம் வாங்குற ஒரு பெண்ணா இருக்கலாம். ஆனா உங்களுடைய கணவனுக்கு நீங்க ஒருவேளை அங்க உங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஏர்னிங் பர்சனாவே இருப்பீங்க. ஆனாலும் வீடுன்னு வரும்போது பல நேரங்கள்ல அவ அடிமைத்தனத்துலதான் இருக்கிறா.
இல்லையா? நம்ம வீட்லயே நம்ம பெண்களை இல்ல எந்த இருந்துதான் அளவுக்கு ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா ஏன் ஒரு இருந்தாகணும்? ஒரு குடும்பத்தை வழி மட்டும் பார்க்க கிடையாது. முடியாதுல்ல, வழி கிடையாது. இல்ல ஐயா குடும்பத்தையும் பார்க்க வேண்டியது வேற இருக்கு. வழி ஒட்டுமொத்தமா இருக்குது ஐயா. மாறணும்னா வழி கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இல்ல தப்பு அது. நம்ம என்ன செய்யறோம்னா உடல் பலத்தை எடை போட்டு பாக்குறோமே தவிர மூளை பலத்தை எடை போட்டு பாக்குறது இல்ல. அதான் அவரு கொஞ்சம் விரிவா விளக்குறாரு. சமூகத்துல மாற்றம் வரணும்னா பொருளாதார அடித்தளம்னு சொல்லக்கூடியதுல வந்து பொருளாதாரம்ங்கிறது பெண் வேலைக்கு போறது மட்டும் கிடையாது. அவ வந்து உற்பத்தி கருவிகள், அந்த உற்பத்தி இது சார்ந்த விஷயங்களை அவ கைப்பற்றணும், அவ கையில போகணும். அது அப்பதான் மாற்றங்கள் வெளியே வரும்னு அவர் சொல்றாரு. பல இடங்கள்ல வீட்லயே அவளுடைய இடத்தை அவளுக்கு கைப்பற்ற முடியாத நிலைமையில தானே இருக்கிற இன்னைக்கு. நம்மளே மதிக்கிறது இல்ல பெண்ணை, நம்முடைய மனைவியை நம்ம மதிக்காத நிலையை எத்தனையோ இடத்துல நம்ம பாக்குறோம். எங்கள் சுவாசித்தாலும் நம்ம மனைவி நமக்கு கீழே தான். அப்படிதானே நம்ம இல்ல, எல்லாரும் ஆண்கள்ட்ட இருக்கோம். பெண்கள்ட்ட அடி வாங்கக்கூடிய ஆண்களும் உண்டு. அது வேற. அது அது எந்த விதிவிலக்கு. நீங்க சட்டத்துல சொன்னீங்கன்னா இதே சொல்லணும்ல. அதாவது நீங்க அதுக்கு மேல என்ன நடக்கக்கூடிய காரணம்னு இதை சில சொல்ல ஒன்று ரெண்டு முடியாது. விஷயங்களை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. இல்ல ஐயா, பெரும்பாலான இது பிரச்சனை இது உண்மை. பெண்களுக்கு கொஞ்சம் நம்ம சரியா இடம் கொடுவது சரியான சமநிலையில நடத்துறது இல்லைன்றதுதான் உண்மை. அது உண்மை, அதை ஏத்துக்கணும். ஐயா நாகரத்ன கிருஷ்ணன் ஐயா, நான் ஒரு கேள்வி நடத்துறது இல்ல. ஆமா, நான் ஒரு சொல்லுங்க ஐயா. கேள்வி. நீங்க பிரான்ஸ் நாட்டுல குடியிருக்கிறதுனால கேட்கிறேன். இங்க நான் இப்போ சொல்லுங்க ஐயா. வந்திருக்கேன். இங்க அதிகமா இருக்கு. இங்க நம்ம தமிழ், அதாவது இந்திய மக்கள் பாத்தீங்கன்னா அந்த சமத்துவம் கூடுதலாக வருகிற மாதிரி உணர்ந்தேன். உங்க பார்வையில அங்க பிரெஞ்சு வெளிநாட்டு ஐரோப்பிய சமூகம் அல்லது மேற்கத்திய சமூகத்துல பெண்ணைக்கும் ஆணுக்கும் உள்ள அந்த நமக்கு சில விஷயங்கள் தெரியும், அவருடைய மனோபாவம், மனநிலை, அட்டிடியூட்னு சொல்றீங்க இல்லையா, அது எப்படி இருக்கு? அதனுடைய இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அங்க. இல்ல உண்மையே இந்த மேற்குலகில இப்போ அந்த ஒரு விழிப்புணர்வு, நாம கொஞ்சம் பண்பாடுன்ற பேர்ல கொஞ்சம் அடக்கி வாசி அது பெண்களை கொஞ்சம் எனக்கு சரியான சமமா நடத்துறது இல்லைன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நமக்கு இங்க பண்பாடுன்ற ஒரு சொல்லு குறுக்கிடுது அடிக்கடி. ஆனா இங்கத்திய பண்பாடுன்றது பெண்கள் சுதந்திரத்தால கட்டிடாதுன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தால பண்பாட்டுக்கு எந்தவித சீரழிவும் வந்து விடாது அப்படின்றதா. கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா பண்பாடு வந்து ஒரு ஒற்றை பண்பாடு தான் ஐயா. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட விழுக்காடுகள் தான் வித்தியாசம். நம்ம இந்தியாவில் இருக்கிற பண்பாட்டு அது பெண்களுக்கு என்ன நிலைமையோ அந்த நிலைமை இன்னைக்கு இங்க இருக்குது. வேணும்னா இங்க கொஞ்சம் கூடுதலா சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க. விழுக்காடுகள்ல தான் வித்தியாசம். ஓஹோ, எப்படி எப்படி அது கொஞ்சம் விளக்குங்களா? அது எனக்கு புரியல. இல்ல நீங்க இங்க பெண்களுக்கு உண்மையில ஏன்னா இங்க நிறைய இப்போ நம்ம கிழை தேசங்களை பார்க்கும்போது மேற்குலகில கொஞ்சம் கூடுதல் சுதந்திரத்தை அவங்க இருக்குது. அதாவது அதாவது திருமண சடங்குகள் நம்ம கிட்ட எல்லாரும் இன்னும் கூட நமக்கு பாக்குறோம். நம்ம வந்து பெற்றோர்கள் பார்த்துதான் திருமணம் நடக்குது, அப்படிலாம் இருக்குது. இங்க பெண்கள் நினைத்த போது ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது விவாகரத்து பண்ணலாம். இந்த உரிமை நம்ம கிட்ட பெண்கள் வந்து பெற்ற தகப்பனார்கிட்ட தான் வந்து சொல்லணும் எனக்கு வீட்டுக்காரர் பிடிக்கலன்னு. அவரு தான் ஏற்பாடு பண்ணணும், விவாகரத்துக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும். இங்க ஒரு பெண் நினைச்சா அதை முடிக்க முடியும் உடனே. அவ போயிட்டு பெற்றோர்கள் கிட்ட முறையிட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த விழுக்காடு வந்து இந்த கல்விகளால இப்ப இந்தியாவிலையும் இப்ப வளர்ந்து வருதுதான் நினைக்கிறேன். ஒரு படித்தவர்கள்கிட்ட இந்த மாற்றத்தை பாக்குறேன் நான். ஆனா கொஞ்சம் விழுக்காட்டுலதான் வித்தியாசம். இது போக போக மாறும். ஆனா இப்ப ஐரோப்பாவில கூடுதல் சுதந்திரத்தோடு பெண்கள் இருக்கிறதா என்ற நினைப்பு வேண்டாம். ஏதோ அந்த கேள்விதான் நான் கேட்கிறேன். இல்ல 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 இங்கேயும் இருக்கு. அவங்கள கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுறது இன்றைக்கும் இருக்குது. வேலையிலையும் சரி பணியிலையும் சரி அவங்களுடைய சம்பாத்தியத்தை வந்து ஆண்களுக்கு நிகரா சொல்ல முடியாது. உத்தியோக உயர்வுலையும் ஆண்களுக்கு முதன்மைப்படுத்துறாங்க. பெண்களுக்கு அந்த உத்தியோக உயர்வு உடனே கிடைக்கிறது இல்லை. இங்கேயும் குறைபாடுகள் நிறைய இருக்குது. என்ன விழுக்காட்டுகள்ல தான் வித்தியாசம் ஐயா. மற்றபடி ஏதோ பெண்களை மேற்குலகில உயர்த்தி வைக்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாது. ஓ சரி சரி. இன்னைக்கு இங்க சிமோன் த போவார், எங்கெல்ஸ் எல்லாம் இங்கேயும் தான் பேசப்படுறாங்க.
பெண்களை வந்து என்ன இந்தியாவுக்கு இங்க தேவலாம்ன்ற நிலைமை தான். ஓரளவுக்கு தான். சார், தொல்காப்பியம் இந்த ஆண் பெண் அந்த வேறுபாடு வேறொரு இலக்கிய கோட்பாட்டு நிலையில அணுகிருக்கிற மாதிரி ஒரு நூற்பு, அந்த ஒருபார் கிளவி இணைப்பார் கண்ணும் வருவகை தானே வழக்கென மொழிபுன்னு ஒரு நூற்பா இருக்கு. இப்ப அதுக்கு உரையாசிரியர்கள் எல்லாமே திருக்குறள் வந்துதான் சான்று காட்டுறாங்க. நிலத்தரைந்தான் கை பிழையாதற்றுன்னு. இப்ப நிலத்தரைந்தான் ஆண் கை மட்டும் கிளம்புமா, பெண் அது மாதிரியான உரையாடல் அது நடக்குது. அப்ப தொல்காப்பியர் அதை ஒரு இலக்கிய கோட்பாட்டு நிலையில அப்படி பார்த்திருக்காருன்னு தோணுதுங்க சார். அப்படி வராது அது ஒண்ணு. ஆமா, ஒருவன் அப்படிங்கிற இடத்துல ஒரு கூட சொல்லுவார், ஒருவருக்குங்கிறது ஆணையும் பெண்ணையும் குறிக்கும் அப்படின்னு ஒரு உரை இருக்கு. ஆனா அது வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல, அந்த தொல்காப்பிய நூற்பாக்கு அப்படி பொருள் இல்ல. நீங்க வந்து ஒரே ஒருத்தரை வச்சுதான் நீங்க வந்து அகப்பாடல் அமைக்கிறீங்க. ஒரு தலைவன் தலைவிக்கு உரியது போல நீங்க அதை அமைத்தாலும் அது உலகத்தில் பொதுவாக இருக்கிற அந்த நிலைக்கு தான் உரியது. எல்லாருக்கும் உரியதை தான் நீங்க ஒரே ஒரு ஆளை வச்சு விளக்குறீங்க. அப்படிதான் அதுக்கு பொருள் சாதாரணமா சொல்லுவோம். பொது உறவு. சார், ஒரு டவுட். வழக்கு என்பது உயர்ந்தோர் மேற்றைன்னு இருக்கு இல்லையா? அதுல உயர்ந்தோர்னு சொல்லக்கூடியவங்க ஆண்களா பெண்களா? ஏன்னா உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர்னா அந்த உயர்ந்தோர் யாரு, இந்த உயர்ந்தோர் யாரு? அதான் இந்த இது சொல்லியிருக்காருல்ல, அந்த பன்மை வந்து உங்களுக்கு ரெண்டையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அதான் இந்த மோகன்ராஜ் குறிப்பிட்டது தானே. சான்றோர்கள்லயோ உயர்ந்தோர்கள்லயோ பெண்கள் அந்த காலத்துல போற்றப்பட்டாங்களா? பிரபாகரன், நமக்கு வந்து ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை இல்ல, பொது பன்மை தான் இருக்கு. நம்ம உயர்ந்தவர்ன்றது ஆண் பெண் ரெண்டையும் சேர்த்துதான் பார்க்கணும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஆமா, இல்ல, அது உண்டு. அதாவது நம்ம என்னன்னா, இப்போ இந்த எல்லா பாடுகளையும் மீறி பெண்களுடைய இருக்கிற அடிமைத்தனம் அல்லது அவங்க அடைத்து வைக்கப்படுகின்ற நிலை, அவங்களுக்கு மேல வர அனுமதிக்காத நிலை, எல்லாவற்றையும் மீறி சில பெண்கள் வரதா செய்யறாங்க. அப்படி இருக்கிறவங்கள வந்து நீங்க எனக்கு அங்க எத்தனை பேருக்கு பைபிள் தெரியும் தெரியல. பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்கள் தான் முன்னிலையில இருப்பாங்க. ஆனா அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு 10-20 பெண்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமா அப்படி எல்லாம் இன்றியமையாம இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்படி நம்மளுடைய இலக்கிய வரலாறு, உலக வரலாறு எல்லாத்துலயுமே தனியிடம் பிடித்த பெண்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா பொது ஜெனரல் ரூலா பாத்தீங்கன்னா பெண்கள் சாதாரணமா கீழ்நிலையில இருக்கிறது தான் பொது பண்பாக இருக்கிறது. நான் உயர்ந்தோர்னு சொல்லும் போது உயர்ந்து நிற்கிற பெண்களையும் ஆண்களையும் எல்லாரையும் சேர்த்துதான் எடுத்துக்கணும். அப்போ உரைசால் பத்தனனை உயர்ந்தோர் ஏற்றுவர்னு சொல்லலையே, பத்தினியா தானே சொல்லியிருக்காங்க. பத்தினி தன்மைய பெண்ணுக்கு தானே வச்சிருந்தீங்க, ஆணுக்கா வச்சிருந்தீங்க. அவன் பத்தினியா இருந்தானா அதன் மூலமாகவே அந்த உயர்ந்தோர் என்பது யாருன்னுங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போ கற்பழிப்புங்கிற வார்த்தையை வந்து இப்பதான் மாத்திருக்காங்க பாலியல் பலாத்காரம்னு. இப்ப கற்பு என்ற நிலை ஒன்று வந்தால் அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவில் வைப்போம்னு பாரதியார் தான் பாடுறாரு. பெரியார் அதை பெருசா அதை கொண்டு போறாரு. ஆனா இந்த உயர்ந்தோர்னுங்கிற கான்செப்ட்ல அப்ப உரைசால் பத்தினி உயர்ந்தோர்னுங்கும் போது அந்த முரண் தெரிய வருது. பிரபாகரன், ஒரு பெண் தவறு இழைத்து விட்டாள்னு வச்சுக்கலாம். அப்படின்னா யார் நிறைய பேசுவாங்க? அவங்கள பற்றி ஆண்களும் பேசுவாங்க, பெண்களும் பேசுவாங்க. அதனாலதான் உயர்ந்தோர்னு வரும்போது யாரா வேணாலும் இருக்கலாம்ல. பெண்கள் இருக்கவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆண்கள் தான் சொல்லுவாங்கன்ட்டு. முரண் அந்த பக்கம் இருக்கிறது. இப்போ இது பசு அது புலி அல்லன்னா, அதாவது அந்த முரண் இருக்கு இல்லையா? இந்த பக்கம் உயர்ந்தோரை வச்சுட்டு அந்த பக்கம் பத்தினியை வைக்கும் போது அப்ப வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவங்க யாருன்னு வருது இல்லையா? கண்ணகியை அறிமுகப்படுத்தும் போது கூட பெண்களும் கண்ணகியை பார்த்து பாராட்டுவாங்கன்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. அப்ப இங்க வந்து பெண்களும் பாராட்டுவாங்க, ஆனா அவங்க உயர்ந்தவர்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. பெரும்பான்மையாக நீங்க ஒரு தந்தை சமூகத்துல இல்ல, நீங்க ஆண்கள் நீங்க சொல்லல, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா வந்து திருக்குறள் சமூகத்திலையும் நீங்க அந்த திருக்குறள் சமூகத்தை எடுத்து பார்க்கும்போது உயர்ந்தவர்கள் சிலப்பதிகார சமூகத்துல கோவலனுக்கு இருந்த அந்த நிலைமையும் கண்ணகிக்கு இருந்த நிலைமை, மாதவிக்கு இருந்த நிலைமையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெண்கள் வந்து அடிப்படையில கீழ்நிலையில் தான் இருக்கிறாங்கிறது தெரிய வருது. அப்படி இருக்கும்போது உயர்ந்தோர் என்பவர்கள் அது வந்து என்ன சொல்ல, வெறும் சொல்லல வந்து பன்மையின் மட்டும் சொல்ல முடியுமா? சமூகத்தை எடுத்து பார்க்கணுமா? ஔவையார்னு இருக்குல்ல, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
சொல்லுங்க சொல்லுங்க நீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஔவையாருங்கிற சொல்ல ஆர் இருக்கு, ஔவையார் பெண் தானே. நீங்க ஆமா சொல்லுங்க சார், கீதா. ஔவையார் பெண்ணு தான். ஆனா என்ன விஷயம்னா, இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வீரநிலை காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் ஒரு ஒரு பாணினி பாடன் அந்த பாணன் அந்த அடிப்படையில் இருக்கும்போது பெண்ணுக்கு இருந்த உரிமை சமநிலைங்கிறது வேற மாறி, இது அரசுருவாக்கம் எல்லாம் நடந்த பிறகு வரும்போது உயர்ந்தோர்னுங்கிற கான்செப்டுக்குள்ள வர்றது, அதைத்தான் நான் எனக்கு டவுட்டா இருக்கு. அப்ப கவுந்தி அடிகள் மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அடிகள் அவங்க துறவரம் பெண்களுக்கு போட்டதுனாலதான் முக்தி கிடையாதுன்னு தானே சமணம் சொல்லுது. முக்தி கிடையாது, வேற அந்த அம்மாவுக்கு மரியாதை அது வேற. இருந்துச்சா இல்லையா? மதத்தை கொண்டு வராதீங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு. அதை இங்க கொண்டு வந்து குழப்பாதீங்க. பொது நிலையில தான் நம்ம பேசுறோம். நம்ம பொது நிலையில தான் பேசுறோம். ஆரம்ப கால சமூகம் வேட்டையாடும் சமூகமா இருந்தது சார். அப்ப வேட்டையாடுறவங்க ஆண்களாக இருந்தார்கள், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்று ஆரம்ப கட்டம் வேற. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாரும் ஒண்ணுதான். வேட்டையாடுவதற்கு முன்னாடியே பெண்கள் அந்த விவசாயத்துல எல்லாம் இப்ப நீங்க அகவன் மகளிர் எல்லாம் உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் பெண் பூசாரிகளா இருந்தார்கள். தாய்வழி சமூகத்தில் முக்கியமான இடத்தை வகித்தார்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆணுடைய அந்த அந்த அக்ரஸிவ்ங்கிறது அதுக்கு பிறகுதான் வருதுங்கிறது மாதிரியான ஆய்வுகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அப்ப ஆண்கள் தானே திருந்தணும் பிரபாகரன். நீங்க தான் ஒரு திருந்தணும்னு சொல்றேன். அதைத்தான் நானும் சொல்றேன். ஆண்கள் திருந்தினா மட்டும் போதாது. இப்ப அதெல்லாம் தேவையே இல்ல. ஆணும் பெண்ணும் சமமா எல்லாம் பண்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் அந்த உடல் வலிமை எல்லாம் இப்ப தேவையே படாம போயிடுச்சு. அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க, நீங்க இல்ல பெண் கீழான நிலையில் இருக்கிறாருன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அப்புறம் சமம்னுங்கிறீங்க. நாங்க சமங்கிறது நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா? அதுதானே நாங்க சொல்றோம். நாங்க ஆல்ரெடி ஏத்துட்டு பெரியார்லாம் அப்பவே சொல்லிட்டாரு, பாரதியார் எல்லாம் சொல்லிட்டாரு, நாஜிம் சார் எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லியாச்சு. நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா செயல்படுத்துகிறீர்களா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? செயல்படுத்தியே ஆகணும். ஆமா, பண்ணுங்க வீட்டுல முதல்ல. இதெல்லாம் மேல பேச்சாதான் இருக்கு. பெரியார் சொன்னது இருக்கட்டும் சார், நாம நம்ம வீட்டுல நம்ம சமமா நடத்துறோமா, அதுதான் முக்கியம். நடத்துவோம் சார், நடத்துவோம். அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். எடுத்தாச்சு, ஆல்ரெடி முயற்சி எல்லாம் போயிட்டு இருக்கு சார். இந்த யாருங்கிற சொல்ல எடுத்து பார்த்தோம் சார். தொல்காப்பியம் யாவன் யாவல் யாவர்னு 3 பெயர்கள் 3 பெயர்களை சுட்டுறாரு. யாவன் யாவல் யாவர்னு. ஆனா குறிப்பு வினைமுற்று வினையிலையும் குறிப்பு வினைமுற்றுல யாருங்கிற ஒரு வடிவத்தை தர்றாரு. உயர்திணை 3 பாலுக்கும் பொதுவா வரும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் தர்றாரு யாருன்னு. அப்ப அதுக்கு ஒரே சில அவன் யார் அவள் யார் அவர் யாருன்னு அந்த மாதிரி ஒரு இதுதான் காட்டுறாங்க. அப்ப நாம இங்க படிக்கிற திருக்குறள்ல படிக்கிற யார் அப்படிங்கிறது யாவர் அப்படிங்கிற பெயர் தெரிந்த வடிவமா அல்லது இந்த குறிப்பு வினைமுற்றா இருக்கிற நிலையான்னு பார்க்க வேண்டிய தேவையா இருக்குங்க சார். இருக்கு. அதான் நல்ல கேள்வி. நீங்க கேக்குற அந்த கேள்வி கொஞ்சம் துருவி பாருங்க. நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். யாவரையே காணமே திருக்குறளை, ஏன் என்ன அப்படின்னு. அது நீங்க கொஞ்சம் துருவி கேளு பாருங்களேன். அதுக்கு ஒரு விடை சொல்லுங்களேன். சரிங்க சார். ஏன்னா சங்க இலக்கிய கன்கார்டன்ஸ்லயும் பார்த்தோன்னா யாவருங்கிறது ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கேன் சார். யார் தான் அதிகமா இருக்கு? ஓஹோ, அது சரி. அப்ப யாவர் பிற்கால வடிவமா? மாதையன் சார் இருக்காரு, தெரியல, கேட்கலாம். சார் யாரினும் அப்படின்னு வருது இல்ல, யார் அதான் நமக்கு நிறைய வடிவம் யார் தான் வருது. ஆனா நீங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த யார் உம்மோட சேரும் போதுதான் அது எல்லாரும் அது மாதிரி பொருள் வரும். தனியா யார் கேள்வி இதுதான் வினாச்சொல் தான் யாவர். ஏன்னா இந்த திருநெல்வேலியில இருந்து முன்னாலே எனக்கு ஒரு அர்த்தம் எழுதுவாங்க லெட்டர், யாபேரும் அப்படின்னு எழுதுவாங்க. யா பிளஸ் பேர் அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு வடிவம் கூட திருநெல்வேலி தமிழ்ல இருந்திருக்கு. இப்ப இருக்குதான்னு தெரியல. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால அவங்க எழுதுனது. இன்னைக்கு எல்லாம் அதெல்லாம் அடிந்து போயிருக்கும். நமக்கு அது மாதிரி தனி வடிவங்கள் நிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் யா என்ற அந்த வினா வடிவத்தை எடுத்து அது கூட இந்த மாதிரி பகுதி விகுதி எல்லாம் அமைச்சு அதுக்கப்புறம் வச்சு எல்லாரும் அது அதே மாதிரி மேடம் இப்ப யார் சேரும் பொழுது எனி ஒன்ற மீனிங் வர்றது பொதுவாக இந்திய மொழிகள்ல பொதுவாக இருக்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. இப்ப ஹிந்திலலாம் கோய் பி கிசி பீன் அந்த பீன் சேர்த்துப்பாங்க. பீங்கிறது உம்முக்கு இணையான ஒரு சொல் தான் ஹிந்தில. சம்ஸ்கிருதத்துலயும் கிமபின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, கிம் அபின்னு எடுத்துப்பாங்க. அப்போ பொதுவா இந்த ஆனா இது மற்ற ஐரோப்பிய மொழிகள்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை இது திராவிட மொழிகளோட தாக்கமா இருக்கலாம் கூட யோசிச்சு பார்க்கலாங்க.
நல்ல கேள்விதான். பாருங்க, கொஞ்சம் பாருங்க அதை. இங்கிலீஷ்ல காமாட்சி டு எவ்ரி ஒன் அப்படின்னு வரும்ல, எவ்ரி ஒன் எவ்ரி ஆமா. திங் எல்லாம் வரும்போது எப்படின்னு ஒரு பார்க்கணும். இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மோட ஒரு பார்ட்டிகல் சேருதான். இப்ப எவ்ரி ஒன்ன்றது நம்ம இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் இல்ல அதுல. இல்ல அது இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் கிடையாது, அப்படி வராது. காமாட்சி ஏதோ சொல்ல விரும்புறார். எழுத்ததிகாரத்துல அத பத்தி சொல்லுவாரு சார் தொல்காப்பியரே. யாவர் என்னும் கிளவி அது யார் என்னும் திரிவுன்றது போல அந்த வாக்கெட்டு வரும்ன்றது போல எழுத்ததிகாரத்துல ஒரு இது இப்ப கைவசம் ரெஃபரன்ஸ் இல்ல. அப்படி ஒரு நூற்பா ஒண்ணு அந்த இடத்துல எழுத்ததிகாரத்துல போய் சொல்லுவாருங்க சார், எங்கேயோ ஒரு இடத்துல. அதையும் பார்க்கணும். சரிதான். அத யார் அது எந்த இடத்துல கீதா என்னமோ சொல்ல மாதிரி இருந்தது. அது நீங்க மோகன்ராஜ் ஞாபகம் வருதா அந்த சூத்திரம்? எனக்கு அவர் சொன்ன உடனே ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வருது. யாவர் விடைக்குறிப்பு புக்ல எழுதியிருக்க அது சரியா அது அதனுடைய இதை மட்டும் ஞாபகம். இது நீங்க சொல்றது ஒரு எச்சவியல்லையோ அல்லது எழுத்ததிகாரத்திலயோ அது வருதுங்க சார் ஒரு இடத்துல பார்க்கணும். இந்த புணர்ச்சியில வரக்கூடிய திரிவுகள் சொல்றாரு இல்லையா? புணர்ச்சியில இல்லைங்க சார். அது ஒண்ணு எச்சவியல்ல சொல்லணும், இல்லைன்னா எழுத்ததிகாரத்துல ஒரு இடத்துல எங்கேயோ அது எந்த அதிகாரம்ன்றது சரியா தெரியல. சரியா, ஆனா அவர் நூற்பா இருக்கு சார், அவர் மோகன்ராஜ் சொல்றது அந்த இதுல. பார்த்து சொல்லுங்க மோகன்ராஜ். சரிங்க பாருங்க. இப்ப முடியாட்டியும் பிறகு சொல்லுங்க. பாதையன் சார் இருந்தாருன்னா அவர் கூட சொல்லலாம். பிரபாகரன், அந்த யாப்பு பற்றி நான் சொன்ன விஷயம் சரிதானா? அது கொஞ்சம் அதையும் பாருங்க. யாப்பு சரி சார், பாக்குறேன். அவர் இன்னிசியல் அப்படின்னு சொல்றதை விட சொல்லிசியல் அப்படின்னு தான் சொல்ல முடியும்னு என்னுடைய கருத்து. பாருங்க அது யோசிச்சு பார்க்கலாம் சார். அது ஒரு முக்கியமான கருத்தா தான் தெரியுது. எந்த சொல்லுங்க சார்? இன்புருவும் துன்புருவும் வருது இல்லையா? உருவும். அத வந்து ஒரு இனிஷியல் அப்படின்னு பைமுக்கு எழுதியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், சொல்லிசியல் அப்படிதான். சொல்லி செயல்பட வர்றதுக்கு சான்ஸ் இல்லைங்க சார். ஒரு சொல்லுல தானே இப்போ சொல்ல மாற்றம் பண்றது இல்லையா? துன்புருவிக்கும் இடத்துல உருவும்னு அளபடை ஆகிற போது அது வந்து பொருளை மாற்றி உருவிக்கும்னு மாறுது. உருங்கிறது இல்லாம உருவிக்கும். அதான் அந்த பொருள் மாற்றம் அடையுது இல்ல, அதை அப்படி யோசிச்சு பார்க்கலாம். யோசிச்சு சொல்லுங்க, பாருங்க சார். அது எழுத்ததிகாரம் தொகை மரபுல வருது போல இருக்கு. என்ன சூத்திரமா? சூத்திரம் வந்து இருங்க, நான் இந்த கன்கார்டன்ஸ்ல இருந்து பார்த்து சொல்றேன். யாவர் பாருங்க, பலரறி சொல் முன் யாவர் என்னும்னு தொடங்கணும் தொல்காப்பியம். இருங்க நான் பார்த்து சொல்றேன். இந்த நான் இவருடைய இது 30 தொல்காப்பியம் தொகை மரபு 30. இருங்க, தொகை மரபு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் தொகை மரபினுடைய கடைசி நூற்பால இருக்குங்க சார். அதான் பலரறி சொன்னும் யாவர் என்னும் பெயரிடை வகரம் கெடுதலும் அப்படின்னு. எதுல மோகன்ராஜ்? எழுத்ததிகாரத்துல நீங்க சொல்ற மாதிரி தாங்க தொகை மரபுல கடைசி நூற்பால். சரிங்க. ஆமா, நானு அந்த புக்ல எழுதி இருக்கிறேன், அதனாலதான் ஆகும். அது மரபு சொல்றாரு. அத என்னமா
இல்ல அதாவது ஏனை ஒன்றறி சொல்முன் யாது என் வினாவிடை ஒன்றிய வகரம் வருதலும் இரண்டும் மறுவின் பாத்தியின் திரியும் அன் பயின்றே அப்படின்னு சொல்றாரு. யாதுன்னு சொல்றது வந்து யாவதுன்னு ஆகுது இல்ல, அது மாதிரி யாவர்ன்றது வந்து யாருன்னு ஆகுறது. அது ரெண்டும் மறு வடிவங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ. ஆமா மேடம், ஆமாங்க இந்திரா மேடம். அப்போ அந்த செய்தி அதான் அப்ப திருக்குறள் இது இருக்கு, மறு வடிவம் தான் இருக்கு. மறு வடிவம் தான் ரொம்ப வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் ஒரு யாவர் அப்படின்னு சொல்றது கஷ்டமா இருந்திருக்கும், யார் யாருன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பேச்சு. பின்னாடி யாவர்தமா அதிகமா இருக்கு பின்னாடி வழக்குல. பின்னாலேயா தெரியலையே. காப்பியங்கள்ல நீங்க இதுல கொடுத்திருக்கிறத பாத்தீங்கன்னா யாவர் வந்து காப்பியங்கள்ல எல்லாம் அதிகமா இருக்கு. இந்த காலகட்டத்துல எதனாலயும் இது நிறைய இருந்திருக்கு அப்போ, முக்கியமா சில இதுல திருக்குறள்ல. ஆமா, அதுக்கு ஏதாவது ஒரு ஆனா மோகன் சொல்றத பார்த்தா சங்க இலக்கியத்துல யாருதான் அதிகம் வருதுன்றாரு. ஆமாங்க சார். அப்படியே பார்த்தோன்னா யாருங்கிறது 56 இடத்துல காட்டுறாரு, யாவருங்கிறத 2 இடத்துல தான் காட்டுறாரு. அதான் சார், அது தொல்காப்பியரே விதி எழுதுற அளவுக்கு இருந்திருக்குல்ல, அதனால அப்படித்தானே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த வடிவம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டு ஏதாவது காரணத்தினால நிறைய வந்திருக்கலாம். இல்ல அவர் மறுன்னு சொல்றது ஒருவேளை வட்டார வழக்கு வடிவமா இருக்குமோ? நீங்க சொன்னீங்களே யாபேருன்னு சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி. ஆமா, அது திருநெல்வேலி வழக்கு யாபேர் தான். அது மாதிரி வட்டார வழக்குல இருந்திருக்கலாம் யாவரும் அப்படிங்கிறது. இல்ல வா கெட்டுன்னே சொல்றாருங்களா? அவர் கெட்டுன்னு சொன்னாரு. ஆனா அவர் நான் என்ன சொல்றேன்னா, அது வட்டார வழக்கு வடிவத்தை அவருக்கு விளக்குறதுக்காக இந்த ஒரு விதியை சொல்லியிருக்காரு. ஆனா வட்டார வழக்கில் மிகையா இருந்தனால தானே பின்னாடி வருது. மலையாள வடிவம் என்னது இந்த மாதிரி இருக்குதா ஏதாவது மலையாளத்துல? நமக்கு எல்லாவரும் தான் இல்ல, எல்லாமா யாருதான் இருக்கு இல்ல, ஆறான ஆறு ஆறானு யாதான் அவங்க லாஸ்ட் ஆறானு ஆறு. நான் முதல்ல யோசிச்சேன். மேடம் நீங்க எல்லாவரும் சொன்னீங்கல்ல, அது அது வருதுங்களா மலையாளத்துல? மலையாளத்துல எல்லா வரும்னு வரும், எல்லாவரும் பறஞ்சும் அப்படின்னு வரும். அந்த இடத்துல எல்லாவரும். ஆனா எல்லாவரும், ஆனா அது யாவர்ன்ற சென்ஸ்ல வராது இல்ல மேடம்? எல்லாவரும்னா யாவரும் தான், யாவரும் தான் மீனிங். மீனிங் அதான் எவரிபடி. எவரிபடி சரிங்க மேடம். ஆனா இந்த யாவர் சென்ஸ்ல கொண்டு வந்து அதை இணைக்க முடியாதுல்ல. இல்ல அது இணைக்கணும்னு நான் சொல்ல, அவங்களுடைய வடிவம் அந்த யாவரும் அப்படின்றதுக்கு என்ன வடிவம் இருக்குன்னு பாக்குறேன், அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு இது கிடையாது இல்ல, அவங்களுக்கு இந்த அதாவது அவன் பறஞ்சும் அப்படித்தானே போகுது அவங்களுடைய இதுல. கடைசியில இருக்கிற சொல்ற வடிவம் மிகுதி பால்காட்டிகள் இல்லாததுனால அதனுடைய இஃபெக்ட் எல்லாமே ஆறுன்னு சொன்னா தட் இஸ் அ காமன். இது அவன் யார் அவள் யார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் சொல்றோம்ல, அது அதுக்கு சொல்ல மாட்டோம் நமக்கு. அதுல அது யாருதான் சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அதுக்கு இதுல அதுக்கு என்ன சொல்லுவாங்க சார்? அது எந்தானுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதுன்னு இல்ல அதுன்னு வேற, பட் அது எதுன்னு நம்ம கேக்குறோம்ல, அப்படி கேக்குறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? அது இருக்குங்க, அது எந்தானு. அதுக்கு என்னங்கிறது அதுன்னு எந்தானம்பாங்க. அதுதான் பயன்படுத்துறாங்க மலையாளத்துல. அது சரி, கொஸ்டினா வரும்போது எது எப்படி வரும்ன்றதுதான் நமக்கு இப்ப வினா வடிவம் தானே வேணும். அது அதனுக்கு அப்படின்னு வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல கொஸ்டினா வரும்போது மலையாளத்துல ஏதானுன்னு. ஏதானு, ஆமா அது ஏதானு. அது என்ன? அது எந்தானு. எந்தும் வரும் சில நேரம். அது எந்தானுன்னு கேட்பாங்க. அந்த உருங்கிறது பொருந்துதல்ன்ற பொருள் எடுக்காம மிகுதின்ற அதுக்கான உரிச்சொல் பொருள் எடுக்கிற மாதிரி இது தெரியுதுங்க சார். மிகுவிக்கும்னு எழுதுறாரு. ஆமா, அப்ப உருங்கிறத ஒரு உரிச்சொல்ல இருந்து வந்த ஒரு வினை வடிவமா எடுத்து மிகுதி பொருள் தர மாதிரி தாங்க சார் இருக்கு. ஆமா ஆமா, அப்படித்தான் எடுத்திருக்காங்க. உருவித்தல், உருதல், உருவித்தல்.
உறுதல்னா உறுதல், உற்றல், வினையடியில் இருந்து எடுக்கிறாரு. துன்பம் உற்றான், அந்த வடிவங்கள் நிறைய இருக்கு திருக்குறள்ல. உற்றான். ஆனா பொருள் வந்து சில இடங்கள்ல பொருந்துதல்ன்ற பொருள் வருது, சில இடத்துல மிகுதல்ன்ற பொருள் வருதுங்க சார். இந்த இடத்துல ஒரு மிகுதல் பொருள் தான் எடுத்திருக்கு. மிகுதல் பொருள் எடுக்கிறது உரி சொல்லையாக எடுத்திருக்கிறாரு. சால தவ உருநனி மாதிரி அதுல இருந்து மிகுதி பொருள் அப்படி எடுக்கிற மாதிரி. சரி சரி, அது ஹோமோனமியா எடுத்து நீங்க அதாவது சொல்லுங்க காமாட்சி நீங்க. இல்ல அந்த உரு தவன் நனி கூறுல அந்த உருவ வந்து பகுதியா எடுத்திருக்காங்களா மோகன்ராஜ்? ஆமாங்க சார். துன்பத்தை மிகுவிக்கும்னு எழுதுறாரு. மிகுதல் பொருள் தான் உருவம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க சார். அதாவது நம்ம மோகன்ராஜ் சொல்றதுக்காக நான் இப்படி புரிஞ்சிருக்கேன், சரியானு சொல்லுங்க. அதாவது உரு அப்படிங்கிற ஹோமோனமிய இல்ல ஹோமோனமியா அல்லது பாலிசமியா எப்படி வேணாலும் எடுத்துங்க. அதுல வந்து உரு அப்படிங்கிறது மிகுவித்தல்ங்கிறது உரிச்சலாக அடையாக வர்றதுல இருந்து தான் பொருள் எழுதியிருக்காரு. உறுதல்னா இடைதல் அப்படிங்கிற உற்றான் அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. அப்படித்தானே மோகன்ராஜ் நான் சொன்ன? ஆமா ஆமாங்க சார், அதேதாங்க சார். மேடம் இல்ல உரிச்சொல்ல வந்து அப்படி உரிச்சொல்லுன்றது அது அப்படியே நிக்கும், அவ்வளவுதானே, வராது இல்ல. அத வந்து நீங்க பெயர் சொல் மாதிரியோ வினை சொல் மாதிரியோ நீங்க விரிக்க முடியாதே. இது வந்து சான்றது இருக்குல்ல, சால் இந்திரா முடியும். சால் சான்றது, சால சால் ஒரே ஒரு வார்த்தை தானே சார் இருக்கு, இதுக்கு நிறைய வருதா? இல்ல மேடம் சொல்றது இல்ல இல்ல அப்படின்னா நீங்க முதல்ல அதுக்கு ஒரு பொருள் கொடுத்து அதுக்கப்புறம் அது அடுத்த லெவல் வரைக்கும் போற அளவுக்கு வருது. இது உருவித்தல் தெரியல. இந்திரா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உரு அப்படிங்கிற வடிவத்துல ரெண்டு சொல்லு இருக்கு. ஒண்ணு வந்து புரியுது சார் எனக்கு அவர் சொல்றது. ஆனா நீங்க சால் மட்டும்தானே, சால் இல்லாம சாலன்றது வந்து நனித்து வருமா, நனித்து வரும். அல்லது அவர் கொடுத்திருக்க 123 உரிச்சொற்களை பல சொற்களையும் நீங்க வெர்பலா மாத்தலாம். இல்ல இந்த பர்டிகுலர் சால உரு தவன் நனி கூர்களி இந்த இதுகள்ல மட்டும் வச்சு பார்த்தோம்னாக்கும் அப்படி வர்றது இல்லைங்க சார். அது சால் வருது இல்லையா? சரி, நனி வந்து நனித்து நனியன்னு வருமா பாக்கணும். அது என்னெல்லாம் வருதுன்ட்டு எந்த அளவுக்கு அத எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னு பாக்கணும். அப்போ அதை பற்றி ஒரு கட்டுரை யாராவது எழுதுனா நல்லா இருக்கும். அந்த உரார்க்கு உருநோய் உரைப்பாய் குரல்ல உருநோய் வந்து உற்ற நோய்னு எழுதுறாங்க. அவங்க பொருந்துதல் பொருள் தான் எடுக்கிறாங்க உருநோய்க்கு. இந்த இடத்துல உரு மிகுதின்ற பொருள் எடுக்கிறாங்க சார். அப்போ உரிச்சொல் பொருள் எடுத்திருக்காருன்னு சொல்றீங்க? அப்படி ஆமாங்க சார், ஆமாங்க. சரி, அது நல்ல பார்வை, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், குறிச்சுக்கிறேன். நல்ல கருத்து, நல்ல தெளிவு. மாதேன் சார் இல்லையோ? போயிட்டார். இருக்காரு, ஆனா அனைத்து வச்சிருக்காரு. நான் பார்க்கும்போது அவர் இல்ல இடையில. சரி, நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, மாதேன் சார் வணக்கம் சார். வணக்கம். விவாதங்கள்லாம் கவனிச்சீங்களா? அந்த உரு இல்ல, அந்த உருவுல அவங்க இந்திரா மேனுவல் சொன்னாபடி அந்த நம்ம கட்டுரையில் எழுதினாபடி இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த வடிவங்களாகவே வைத்து கொண்டு பார்க்க கூடாது. முதல்ல படரே உள்ளல் செலவுமாகும்னா படர் என்பது 2 பொருள்ல வருது. உள்ளல் செலவுங்கிற செல்லுதல் 2 பொருள்ல வருது. ஹோமோனிமா அது இருக்கு. அப்ப படர் என்பதே வினையடியா சொல்லியிருக்காரு அவர். ஆமா, படர்தல் நிறைய இருக்கு இதுல. அதே போல கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள்னு இது ஆக்க சொல்லா சொல்லியிருக்காரு. உரையாசிரியர்கள் அதுக்கு உதாரணம் காட்டுகிற பொழுது கருத்தான் சிவந்தான் என்கின்ற வினை வடிவங்கள்ல தான் இந்த பொருள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க காட்டுகிற உதாரணங்கள் முழுக்க பாத்தீங்கன்னா வினைகளா தான் இருக்கும். சில இந்த உருதவ நனி போல இருக்கிற சொற்கள் மட்டும் வினையடிகளா காட்டியிருப்பாங்க, பெயரடிகளா காட்டியிருப்பாங்க. மற்றதுக்கெல்லாமே அதனுடைய பெயரச்ச வடிவம், வினையச்ச வடிவம், முற்று வடிவம் எல்லாத்தையும் காட்டுறாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி அகராதியில சைட்டேஷன்ஸ் கொடுக்கிறோமோ அதை போல உரையாசிரியர்களும் கையாண்டு இருக்கிறார்கள். அதனால நம்ம இந்த
பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள் அந்த வடிவங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துட்டார். நிறைய வகைப்படுத்தி 4-5 வகையா பிரிச்சு பெயராக வருவது, வினையாக வருவது, பெயரும் வினையுமாக வருவதுன்னு பல வகையா பிரிச்சு காட்டிட்டாரு. நாம இன்னைக்கு அகராதி தயாரித்தால் என்ன வகையான முறையை பின்பற்றுவோமோ அந்த முறையில தான் அகராதி உரியல்ல தொல்காப்பியர் கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கணும். அதனால நம்ம அந்த வடிவங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பார்க்க கூடாது. தெய்வ சிலையார அந்த உரு பற்றி நிறைய எழுதியிருக்கார். அது எப்படி பெயரினும் வினை எனும் மெய்தடு மாறின்னு வருகிற இடத்துல அந்த உரு காட்டுறாரு அவர். அது எப்படி உற்றான் வருது இல்லையா, உற்றான், உருகிறான், உரு, இந்த மாதிரி அவரு உதாரணங்களை எடுத்து காட்டுறாரு. ஆனா உரையாசிரியர்கள்ட்ட தெளிவு இருக்கு அதுல. இல்ல இப்ப ஐயா நம்ம மாதையா நான் கேள்வி என்னன்னா, மோகன்ராஜ் எழுப்புற கேள்வி என்னன்னா, அது சரிதான். அந்த உரு என்பது வேற. அவரு தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த உரிச்சொற்கள் முழுக்க நீங்க ஹோமோனமஸா இருக்கலாம் அல்லது பாலிசெமியா இருக்கலாம், ரெண்டுமா இருக்க வாய்ப்பு இருக்கு. கரு என்பது கருத்தான் சிவன்தான் என்பதுலதான் அதுல வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அது ஃபிகரேட்டிவ் எக்ஸ்டென்ஷன் மீனிங் தான். அங்க வருகிற பொழுது அது அநிலைய பொருளா விரிவு பெற்றிருக்கு. கோவித்தான் என்பது பொருள்ல. ஆனா அதே போல இந்த உருவும் அந்த உருவும் வெவ்வேறு. உற்றான் என்பது அடைந்தான்கிற பொருள்ல வருது. இந்த உரு என்பது மிகுதல்ங்கிற பொருள்ல வருது. அது ஹோமோனமா இருக்குன்னு பார்க்கணும். சரி சரி, அதாவது நான் முக்கியமான பாயிண்ட் அவர் காட்டினது நான் கவனிக்கிறேன். உண்மைதான் உண்மைதான். அதே போல நீங்க கேட்டீங்க இல்லையா, என்பது ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு லெக்சிகோகிராஃபில. இந்த தினம் அப்படின்னா தினமும் நாளும், நாள்னு இருக்கும் நாளும்னு வந்துடும். எப்பொழுதும் இருக்கும் எப்பொழுதும்னு வந்துடும். மீனிங் சேஞ்ச் ஆகி போயிடும். அதான் இந்த லெக்சிக்கல் யூனிட்டா எடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்குது. எப்பொழுதும். ஆமா, அத பெரிதும், பெரிதும்னா மிகுதியாகங்கிற பொருள் வரும். பெரிது என்பது வேற பொருள் இருக்கும். பெரிதும்னா பெரிதும் வருந்தினேன் அப்படின்னா வினையடையா வந்துடும். இந்த மாதிரி நிறைய அகராதியல் நூல்ல அதுக்கான சான்றுகள் எல்லாம் கொடுத்திருக்கேன். லெக்சிக்கன்ல யாரும், இப்ப யாரும் இல்லை தானே கல்வன் வருது இல்லையா சங்க இலக்கியத்துல. அதுல எவரிபடின்னு போட்டிருக்காங்க. எவருங்கிற பொருள்ல தான் வருது. அந்த சேர்றதுனாலதான் அதுக்கு மீனிங் சேஞ்ச் ஆகும். இந்திரா மேனுவல் தான் சொன்னாங்க. எல்லாம் அத லெக்சிக்கல் யூனிட்டா எடுத்து கொடுப்போம். அகராதிகள்ல பதிவா வரும். மீனிங் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ, வடிவங்கள் எங்க சேஞ்ச் ஆகுதோ, அந்த வடிவ சேஞ்ச் மீனிங் சேஞ்சுக்கு அடிப்படையாக இருந்தா அதை லெக்சிக்கல் யூனிட்டா எடுத்து கொடுத்துரும். இருக்கு இருக்கு இருக்கு. யாரும் இருக்கு, எல்லாரும் இருக்கு, எவரும் இருக்கு. அதே போல எப்பொழுதும் ஒரு பதிவா வரும். எப்பொழுது என்பது ஒரு பதிவா. எப்பொழுதும் என்பது ஆல்வேஸ் பொருளுக்கு போயிடுது இல்லையா. அதனால நம்ம அந்த மீனிங் சேஞ்ச் என்பது அதை லெக்சிக்கல் யூனிட்டா மாத்தி. அப்ப யார் மாட்டுங்கிறது உண்மை இங்க கொண்டு நாங்க இணைக்கணும் இல்லையா, இங்க சேர்க்கணும். ஆமா ஆமா. அதே போல நமக்கு எல்லார் தம்பையும் வெள்ளீர் நும்பையும் தான் சொல்றாரு. உதாரணம் அந்த ஆகணும் கட்டாயம். எல்லாரும் என்னும் படற்கை இறுதியும் வெள்ளீரும் என்னும் முன்னிலை விருதியும் அந்த ஒற்றும் புகரமும் கெடுமென மொழிப நிற்றல் கடைசியில நிக்கணும்னு சொல்றாரு. இல்லாம அதுக்கு பொருள் வராது. சரி சரி, தொல்காப்பியத்துல விதி வந்துருச்சு இல்லையா. விதி இருக்கு. ஆமா, நல்ல தெளிவு. அப்பொழுது உரியா வினையா சார்? எது அவர் சொன்னார் இல்லையா, உருவா உரு இன்புருவம் அந்த துன்புருவம் அந்த உரு உரிச்சொல் அடியா வந்ததா இல்லைன்னா எப்படி அது வினையா? இல்ல சொன்னாரு உரிச்சொல் அடியா தான் வந்திருக்குங்கிறாரு அவரு. அவர் கொடுத்திருக்கிற மீனிங் இன்புற்றேன் என்பதுல உற்றேன் என்பது அடைந்தேன் பொருளை தான் அவர் இன்புறுகிறார் அவருன்னா அந்த இடத்துல அது வினை பொருள்ல தான் இருக்குது. இன்பம் மிக்கவர் அப்படின்னு வர்றதில்லை.
ஆனா இந்த வள்ளுவர் இன்புறு துன்புருவும் துவாமைன்னா மிகுவிக்கும்ங்கிற பொருள்ல வர்றதுன்னா அது அந்த இடத்துல அவரு சொன்னது போல உரு என்பதை நீங்க வினையடியாகவும் எடுக்க வேண்டியிருக்கு. அவரு சொன்னது அந்த இடத்துல சொன்னது உருதுயர் அப்படின்னு பெயரடையா தான் கொடுத்திருப்பார். உருதுயர் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் காட்டுகிற பொழுது அதான் கொடுப்பாங்க. நனி துயர் நனி வருந்தினான் பெயரடையாக வரும், வினையடையாக வரும். இந்த இடத்துல இந்த உரு என்பது இவர் சொல்றது போல உறுதல் என்பதற்கு ஒரு பொருள் கொடுத்து மிகுதல் என்கின்ற பொருளை கொடுக்கணுமாங்கிறது நமக்கு முக்கியமா இருக்குது. உரிச்சொல் அடியாக வந்ததாக இருந்தால் அது ஒரு வினையாகவும் இருக்கிறது, ஒரு பெயரெச்சமாகவும் பெயரடையாகவும் இருக்கிறது என்ற நிலையில பார்க்கணும். லெக்சிகன் என்ட்ரி இருக்கான்னு பார்க்கணும். சரி 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 சரி. மாதேஷ் நீங்க சொன்ன இந்த கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் மாதிரியே கருத்தின்னா செய்தவ கண்ணும்னு குரல் இருக்கு. அப்ப கருத்துங்கிறது சினந்துன்ற பொருள் தான் எடுக்கிறாங்க. அப்போ உரிச்சொல் அடியா ஒரு வினையச்ச வடிவமாவும் அங்க இருக்கு இல்லைங்க சார்? கருத்தினா உரிச்சொல் தான் நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க உரிச்சொல் என்பது தொல்காப்பியத்துல நம்ம உரையாசிரியர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை ஒரு இலக்கண வகையா எடுத்துக்கிறது இல்லை நம்ம. நாச்சிமுத்து சார் அதான் அவருடைய கட்டுரையில பாலசுப்ரமணியம் அது லெக்சிகல் யூனிட் தான், லெக்ஸீம் அப்படின்னு தான் எடுத்துக்கிறாரு. அவரு டிபிஎம் அது ரூட் அப்படிங்கிறதுக்கு இணையானது அப்படிங்கிறாரு. அவரு அடிச்சொல் என்பதற்கு இணையாக வச்சு கொண்டு பார்க்கிறார். ஆனா தொல்காப்பியத்துல வருகிறது பெயர் இருக்கு, ஆக்கச்சொல் இருக்கு, பெயரும் வினையுமாக வருகிறது. படரே உள்ளல் செலவுமாகும்னா படர் வினையா பெயராங்கிறது பிரச்சனை இருக்கு. உரையாசிரியர்கள் செலவுங்கிற பொருளையும் வரலாம், அது சென்றான்கிற பொருளையும் வரலாம். படர் என்பது துன்பம்ங்கிற பொருளையும் வரலாம், துன்புற்றான்கிற பொருளையும் வரலாம். அந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய இருக்கிறதுனால நீங்க நினைப்பது போல கடின சொல்லாக பொருள் விளங்காத புதிய பொருளுக்கு வந்த சொற்களை எல்லாம் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு வைத்துக்கொண்டு அதெல்லாம் அன்றைக்கு அந்த பொருள்கள் வழக்கத்தில் இல்லாமல் இருந்திருக்கின்றன. அந்த புதிய பொருள்களுக்கு அவர் அங்க பொருள் சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான் அந்த சொற்களுக்கு. அது அது மீனிங் எக்ஸ்டென்ஷன் என்பதை வைத்து கொண்டுதான் நம்ம பார்க்கணும். அது கேபியினுடைய அந்த கற்று நல்ல தொல்காப்பிய உரியல் அகராதியல் கண்ணோட்டம்னு பேராசிரியர் ராஜ்முத்து சார் கூட கற்று ஒண்ணு இருக்கு. அவர் அந்த நூல்ல கூட வந்திருக்காரு. நம்ம பாலசுப்ரமணியம் கற்றை எதுல வந்திருக்கு சார்? அது ரெஃபரன்ஸ் அவருடைய நான் பார்த்து சொல்றேன் சார். தொல்காப்பிய கட்டுரைகள் ஒண்ணு போட்டாங்க அரிமானோக்கள் இருந்து. அது அவரு 84லயோ 83லயோ அங்க தமிழ் பல்கலைக்கழகத்துல படிச்ச கட்டுரை. ரொம்ப முக்கியமான கட்டுரை, நல்ல கட்டுரை. அவர் தான் முதல்ல லெக்ஸீம் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்து சொன்னார். சரி.